பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்கேன் பரணி. ஹலோ பிரகாஷ், நான் கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருங்க, அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே சரி. நானி படத்துல இருந்து அந்த பாரடைஸ் படம், அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆயா ஷேர் அந்த லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பாட்டு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அனிருத் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்காரு மாஸ் சாங்ஸாக. அப்புறம் மென்டல் மனதில் அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் உயிரே உயிரே நாளைக்கு ஈவினிங் 6 PM கார்த்தி ரிலீஸ் பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷ் செல்வராகவன் ஃபிலிம் அந்த படம். அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட அடுத்த லைனப் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோ பட டைரக்டர் ஹரிஹரன் ராம் அவர் கூட படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் கூட ஒரு படம் பண்ணுறாரு. 2 படமே அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் பாரி அப்புறம் ரம்யா ரங்கநாதன் அவரோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மஸ்திஷ்க மரணம் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு, மலையாளம் ஃபிலிம். படம் Feb 27 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்துட்டு முட்டை கலக்கி சாங்கோட அன்பிளக்ட் வெர்ஷன் ஒரு நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிரியங்கா மோகன் நடிக்கிற மேட் இன் கொரியா அந்த படம் March 12 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி நேற்று வந்து எஸ்கே அந்த தாய்க்கல்வி ஈவெண்ட்டில் சிவகுமார் முருகேசன் கூட இன்னொரு படம் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் வந்து ரஜினிகாந்த் ஃபிலிம்க்கு அப்புறம் வந்து பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. அதுதான், வேற எதுவும் பெருசாக அப்டேட் வந்த மாதிரி தெரில. ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பெருசா எதுவும் அப்டேட் வரல பண்ணி, அவ்வளவுதான். இது ஒரு 2 படம் பார்த்தேன். சொல்லுங்க. இந்த படத்தை பத்தி ரிவ்யூ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க பாத்துங்க போதும், 5 நிமிஷத்துல சொல்றேன். ஓகே பண்ணி ப்ரோ, சியான் 64 கேன்சல் ஆகல இல்ல ப்ரோ? யார் சொன்னா கேன்சல்னு? காலையில நியூஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல கேன்சல் ஆகல, அதாவது இதாகல, டிராப் ஆகலன்ட்டு. சியான் சைடு பிஆர்ஓ. ஒரு நிமிஷம் இன்னொரு வார்த்தை கேட்போம் பிரகாஷ். எனக்கு தெரிஞ்சு டிராப் ஆகல, அது மட்டும் ஷோரு. நைட்டிவாக வந்துருக்கு சியான் 64. இந்த மந்த் ஸ்டார்டிங்ல போனாங்க, ஸ்ருதிஹாசன் ஹீரோயினாங்க, அதை பற்றி எந்த அப்டேட் வரல. அதுக்கப்புறம் தான் கேட்கேன். ஓகே, அது டிராப்லாம் இல்லை, ஓகே ப்ரோ. வேற ஒருத்தர் ஸ்பீக்கர் வந்திருக்கா, ஷார்ட் ஷீட் சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது. இது பிளடி ரோமியோ அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பாத்தீங்களா? இல்லையே, அது நானி படத்தோட தானே? ஐயோ, அது அப்டேட்ல விட்டு போச்சுங்க. அவரோட அடுத்த படத்தை இந்த பிளடி ரோமியோ இது போட்டிருந்தாங்க, அனௌன்ஸ்மென்ட் நல்லா இருந்தது. ஓகே கரெக்டா, அது விட்டு போச்சு. ஓஜி டைரக்டர் தானே ப்ரோ? சாகோ ஓஜி. ஆமா. சரி, அந்த சாங் யாராவது கேட்டீங்களா? ஆயா ஷேரு எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு நானியோட ஸ்டெப் தான் ப்ரோ நல்லா இருந்தது. பாட்டு பிடிக்கலையா? இல்ல, பாட்டு நல்லா இருந்தது, பட் நானி இந்த அளவுக்கு ஸ்டெப், இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லை இந்த சாங்லயும். ஓகே இல்ல, அந்த ஒரு ஸ்டெப் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. டான்ஸ் நான் மிரண்ட மாரி நானி கிட்ட இப்பெல்லாம் எதிர்பார்க்க கடிச்சுட்டு இருந்தாங்க. சிக்கரி ஸ்டெப் போட்டு வச்சிருக்காங்கன்னு பல்டான்லாம் வாய் திறக்கவே விடாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு. சூப்பர் கமல். சென்னை எப்படி இருக்கு? சென்னை நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த இப்ப இவரு போட்டிருந்தார்ல லக்ஷ்மியோட ட்வீட் பாத்தீங்களா? நீ 100 வாட்டி அந்த தூம் தாம் தாம்ல போடு, நான் கேட்கிறேன். அந்த மாதிரிதான் அந்த மியூசிக் எத்தனை வாட்டி போட்டாலும் கேட்கலாம். அந்த மாதிரி மியூசிக் அந்த
அந்த பிஜிஎம் மெயின் பிஜிஎம் பாரடைஸோட மெயின் பிஜிஎம். எந்த பாட்டை பத்தி பேசுறீங்க பாரடைஸ் 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 நானி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாரடைஸ்ல இருந்து ஆயா ஷர் அப்படின்ற பாடல் வந்திருக்கு. ஆயாச்சேவா? ஆயா ஷேர். ஆயா ஷர், ஷர் இஸ் லயன். ஹிந்தி தெரியும். ஓகே, சொல்லுங்க பரணி. சார் என்ன பாட்டுங்க அப்பா, தெரிக்க தெலுங்கு பாட்டுங்க. விட்டாங்க. தெலுங்கு பாட்டு. பாரடைஸ் படமாண்டா, நானி படம். ஆயா ஷேர்ன்ற பாட்டா? எந்த பாட்டை சொல்றீங்க? நான் எதை பேசினா எதை சொல்றீங்க? ஏன் நீங்க எதை சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? பாட்டு சொல்றீங்க யார் சார்? அவன் வந்து போட்டு தாக்கு அப்படின்ற பாட்டை சொல்லலாம். யார் அது முன்கூட்டியே அப்படி பேசுறது, முழுசா பேச விடாம? அது என்னன்னா ஓ ஏங்க ஒண்ணு இல்லைங்க, மென்டல் மனதில் பாட்டுக்குன்னு வந்துருச்சா என்ன? ஏன் இப்படி பண்றீங்க? அது இல்லை, என்ன? இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? நான் சொன்ன பாட்டு பாரடைஸ்ல இருந்து ஆயா அதான் நாங்களும் பேசிக்கிட்டு இருப்போம். ஐயோ நான் கூட வேற ஏதோ பாட்டு கேட்டு வந்துட்டு ஃபயர் விடுறீங்களோன்னு நினைச்சேன். எல்லாரும் அதாங்க சொல்லிட்டு இருக்கோம். வேற அதான் சொல்றோம். இல்ல பல்தான், என்ன விஷால் ப்ரோ ரெடியா பாட்டு? வந்திருக்காரு. நான் வேற மாதிரி சுத்தி விடுறேன் பாருங்க. என்ன பாட்டுனா தெலுங்கு பாட்டு நீங்கள பல்தான், அதான். ஆமாங்க அது தெலுங்கு தானேங்க பாரடைஸ், அப்புறம் என்ன கன்னடமா? இல்ல நான் தமிழ் வெர்ஷன் கேட்டேன் பல்தான். சூப்பரா பண்ணிருக்காங்க. தமிழ்ல விட்டுருக்காங்களா என்ன விஷால் ப்ரோ? இல்லம்மா வீரன், அந்த ஆள்கிட்ட ஏதாவது பேசணுமா வீரன், அதனால சொல்ற மாதிரி. ஏன் விஷால் ப்ரோ இப்படி பண்றீங்க? சரி விடுங்க. இன்னைக்கு காலையில பாருங்க பரணி ப்ரோ பதறிட்டாரு. அவரோட இது மட்டும் இதுவா நான் பார்த்தேன். அந்த இது என்னோட ஸ்கூல் கிரஷோட கெட்டப்ல இருந்தாரு அவரு. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கிரஷ் இருந்தாங்க. அதுதான் அந்த படத்தோட இதே தோழர். ஊரும் பிளட் பாட்டுல மமிதா இதே கெட்டப்ல தான் வருவாங்க. இல்ல இல்ல பாடி மட்டும் இருக்காது. தோழர், அந்த படத்தோட மெயின் இதே அந்த ஜடை தான். மெயின் பிளாட் இந்த அந்த மாதிரி ஜடையை சுத்தி தான். இப்படி கம்பேர் பண்றேன் ஏங்க, அவர் எப்படி கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு? ஸ்கூல் கிரஷ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு டேய். அவர். பாட்டு நிஜமாடா, நீ மமிதா பைஜ் வந்து இதுல இருப்பாங்கல்ல ஊரும் பிளட்ல, அந்த கெட்டப் தானே இது. இதுக்கப்புறம் அதை பார்த்தா அதுதான் ஞாபகம். அவர் பேரே அந்த ஜடால் தான். நானி பேரே ஜடால் தான். அது ப்ரோ அது வந்து ஜாதி அரசியல் பேசுறதுதான். அது அவங்க கம்யூனிட்டில அதை ஜட போடுவாங்களாம். அதை ஏங்க வச்சு நான் நிஜமாவே சொல்றேங்க. அந்த நான் உண்மையிலேயே சொல்றேன். முதல்ல பார்த்தோன்னே அதான் தோணுச்சு. அது தப்பு ரைட்டா அந்த மாதிரிலாம் நான் பேசல. அது கிண்டலும் பண்ணல. அது நிஜமாவே எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு அதான் தோணுச்சு. சே அப்படின்னு அந்த ஏங்க நம்ம அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க ரெட்டை ஜடையவே. நீ ஆனா ஹீரோக்கு வச்சு நம்ம பார்த்தது இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. இதுதான் first time நான் பாக்குறேன். அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். அது வந்து நான் இது வரைக்கும் வச்சு பார்த்தது அது வந்து இந்த ஹைதராபாத்ல ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இருக்குமா, அது இந்த ப்ராஸ்டியூட் சம்பந்தப்பட்ட ஏரியாவும். அத பத்தின கதை தான் பாரடைஸ். உண்மையா நடந்தது. இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு இந்த பிளடி ரோமியோ அதோட மியூசிக்குமே சூப்பரா இருந்துச்சு. அது யாருனே தெரியல. மியூசிக் யாருன்னு தெரியல. மியூசிக் தமன் தானே அது இல்லையா? தமனா தானே இருக்கணும். ஏன்னா அவர் ஓஜிக்கு அப்புறம் தமன்ட்ட போக வேலையாட்டது போனார்னா அவர் அசிங்கமா கேட்பாங்க சுஜித். இல்ல இன்னொன்னு டமுக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாப்லயே, எதுவுமே கால்ல கேட்காத மாதிரி. கன்ஃபார்மா தமன் தான் அது. இல்ல ப்ரோ, ஏதோ துரந்தர் மியூசிக் டைரக்டர் மாதிரி பார்த்தேன் நானு ரீப்ளேல. தமனுக்கு கிரெடிட் கொடுக்கல. யாருக்குமே கிரெடிட் கொடுக்கல. ஆமா பாப்போம். யாருக்குமே கிரெடிட் கொடுக்கலன்னா ப்ரோமோக்காக யாரையாவது பண்ண வச்சிருப்பாங்களா இருக்கும். இல்ல அப்படி இல்ல பரணி, ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு பரணி. சரி ஓகே. நல்ல விஷயம். இன்னைக்கு எல்லாம் நல்ல செய்தி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்னும் நல்ல செய்தி நல்ல செய்தி பேசுறாங்க. காலையில இருந்து நானும் பாக்குறேன். ஒரு காலத்துல ஒரு சாஹோ டைரக்டர் இருக்கீங்க, இப்போ ஓஜி டைரக்டர் இருக்கீங்க. சாஹோ ஓடல தானே? ஓடல. அப்ப ஆப்வியஸா எல்லாரும் ஓஜி டைரக்டர் தான் சொல்லுவாங்க. ஓஜி ஓடிச்சுல. அவரோட அடையாளத்தையே மாத்திட்டீங்களே. 3 வருஷம் 4 வருஷம் அடையாளம். ஓஜி சூப்பர் படம். அதனால ஓஜியை வச்சுப்போம். சாஹோ நல்ல படம் தான், பட் ஓஜி ஓகே. இல்ல ஓஜியை வச்சுப்போம். ஆமா எல்லா ஹீரோக்கும் ஜட போட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா செல்வோ? டிவில பார்த்தேன். ஆனா கமல் கோரியோகிராஃபி யாரு கமல் இந்த பாட்டுக்கு? வேற புதுசு போல ப்ரோ. புவன்னு போட்டிருந்தாங்க, தெரியல யாருன்னு. அப்படியா? ஜானி எல்லாம் கூப்பிட்டு எதுவும் மொக்க பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஓகே. ஜானி எதுக்கு ப்ரோ அவர் போட்டு சிக்கிரி ஸ்டெப்பே மறுபடியும் போட போறாரு? நல்ல மாசா இருந்தாரு நானி. பார்ப்போம். ஆனா படம் 50% தான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கான். எந்த காலத்துல வரும் படம்?
29 ஆகஸ்ட். அதான் ஆகஸ்ட் 21 சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் போஸ்ட்போன் ஆனா கடுப்பா இதுக்கப்புறம் ஆஃப் பண்ண மாட்டாங்க. தசராவே 2 வாட்டியோ 3 வாட்டியோ போஸ்ட் பண்ணாச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. பாப்போம். இது ஒரு பர்த்டே. இல்ல ப்ரோ, நானி படம் எதுவுமே போஸ்ட்போன் ஆனதில்ல. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. தசரா ஆச்சே ப்ரோ, அதுதானே நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது உடலா உங்களோட சக்சஸ் ஸ்ட்ரீக் ரிலீஸ் ஸ்ட்ரீக்கு நான் இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாரு. ஆனா நானி, நீங்க நானி பர்த்டே, நானி பத்தி கொஞ்சம் தான் பேசுவோம். நல்ல தெலுங்கு நடிகர். அந்த 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 மொத்த மாநிலத்துல எனக்கு பிடிச்ச ஒரே ஆக்டர் அவர் மட்டும்தான். பிடிச்ச படம் என்னன்னு சொல்லுங்க, நான் டக்குன்னு ஒரு 2 படம் சொல்லுங்க. எனக்கு அந்த இது ஜெர்சி, எனக்கும் கேங் லீடர் ஜெர்சி. எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் இதா சொல்றேன், பலே பலே பகாடுன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதாவது நம்ம ஊர்ல கஜினிகாந்த் இருந்துச்சுல, அதோட ஒரிஜினல் வருஷன் நானி தான் பண்ணியிருப்பாரு. அதை ஏன் பேசுற? ஒரிஜினல் அது சூப்பர், அது அங்க சூப்பரா இருக்கும். நானி நிஜமாவே அந்த படத்தை பார்த்துட்டு மண்டை எல்லாம் காஞ்சு போய் வந்த அந்த கஜினிகாந்த பார்த்துட்டு. தெலுங்குல நல்லா இருந்துச்சு. தெலுங்குல நல்லா இருக்கும். தெலுங்குல ரொம்ப நல்லா இருக்கும். தெலுங்குல ரொம்ப நல்லா இருக்கும். தெலுங்குல நானியோட அந்த டைமிங், காமெடி டைமிங் எல்லாமே செம்மையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெர்சி தான் தெலுங்கு சினிமாலேயே டாப் 5 படம்னாவே எனக்கு. அவரோட படம் நடிப்பு அதெல்லாம் விட எனக்கு நடிப்பா அவரை பிடிக்கும். ஆனா அதெல்லாம் விட இப்ப எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கமல்ஹாசனுக்கு அப்புறம் ஒருத்தரை வந்து எனக்கு நடிகரை விட அதிகமா ரசிகரா அவரை பிடிக்கும்ன்றது இருக்குல்ல, அது வந்து நானிதான். அவரு ரசிச்சு கமல் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ஒரு படத்தை பத்தியோ, ஒரு சீனை பத்தியோ, ஒரு டெக்னாலஜி பத்தியோ, ஒரு தியரி பத்தியோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் சினிமா சார். அந்த மாதிரி நானி வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள, ஒரு படத்தை எனக்கு ஏன் இது பிடிச்சதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றது அது பயங்கரமா பண்ணுவாப்ல. அவரோட ஆர்டிகுலேஷன் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் அதெல்லாமே சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த ஆர்டிகுலேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறம் உண்மையிலே ஒருத்தன் ஒரு ரசிகன் ரசிச்சு எப்படி சொல்லுவானோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன போவாங்கன்னா அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கொள்ள போவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அதோட டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட அதை ரசிகனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரசிச்சு சொல்லுவாப்ல. நீங்க நம்ம தமிழ் படங்களுக்கே ஒரு சுஹாசினியோட ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அதுல வந்து கமலோட படங்கள் எல்லாத்தையுமே பத்தி ஏன் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து மெய்யழகன் பத்தி சொன்னதும் சூப்பரா இருக்கும். அப்புறம் தளபதி பத்தி சொன்னதும் சூப்பரா இருக்கும். தளபதி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு ஃபுல்லா. ஆமா ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் லாஸ்ட் ஷாட். விருமாண்டியோட அந்த கோர்ட் ரூம் சீனை பத்தி அவர் அந்த கமல் வந்து அந்த தூக்க கலக்கத்துல ஒன்று பண்ணுவாரு, அந்த வாயை அதை பத்தி செமையா சொல்லியிருப்பாரு நானி. எனக்கு நிறைய படம் இருக்கு. இப்ப ரீசெண்டா எல்லாமே ரொம்ப பிடிக்குது. ஷாம் சிங் ராய் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆனா ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆன படம் அது தமிழ்ல தான் நான் பார்த்திருக்கேன், தெலுங்குல பார்க்கல. ஜமீன் ஒரு படம், அது தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். பில்லா ஜமீன்தார். எஸ், அந்த படம் சின்ன வயசு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்துட்டு. நீ ஏன்டா கனெக்ட் ஆன? நீ ஜமீன் ஆரம்பியா? இல்லண்ணே, அந்த கதை வேறண்ணே. அது ரொம்ப நல்லவனா மாறணும்லாம் தோணுச்சு. ஒரு 10 நாள் நல்ல பையனாலாம் இருந்தேன். நம்மளே எல்லா வேலையும் பாத்துக்கணும், நம்ம டிபெண்டா இருக்க கூட இருக்கணும். ஆமா, அப்படின்னு தோண வச்ச படம். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மாசு எல்லாமே இப்போ கிராஃப்டா பார்த்தும் பர்ஃபார்மன்ஸா பார்த்தும் ரொம்ப பிடிச்சது ஷாம் சிங் ராய். ஜெர்சி எல்லாரும் சொல்லிட்டீங்க, அதனால நான் ஷாம் சிங் ராய்க்கு மூவ் ஆகுறேன். அது செம்ம. எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிடிச்ச படம் வேறையா மாறிடுமா? இல்ல அடுத்த லிஸ்ட்ல போனோம். 3வது சொல்லணும். எல்லாரும் வந்தவங்கள ஜெர்சி ஜெர்சின்னு சொல்லிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. அடுத்தது போவோம், மத்த படங்களையும் சொல்லலாம். தலைவா ஓன்னு கேக்குது. தலைவா ஒழுங்கா கேட்கல. இல்ல ஆஹா கல்யாணம் அந்த படம் நல்லா இருக்கும். படத்துல ஃபுல்லாவே இருக்கும். ஆமா, அது இந்த பேண்ட் பாஜா பாரத்தோட ரீமேக் தானே. ஆமா ஆமா ஆமாண்ணே, நல்லா இருக்கும்ல. எனக்கு அன்டே சுந்தரகினி ரொம்ப பிடிக்கும். சுந்தரகினியா? ஏங்க ஃப்ளோர்ல வந்துருச்சுங்க, விடுங்க. ஓகே ஓகே, நல்லா, அதுவும் சூப்பர் படம். எனக்கு ஆஹா கல்யாணமே பிடிச்சது. நான் தியேட்டர்ல பார்த்தேன் அந்த படம். அந்த ஹீரோயின் எங்கேயோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தா, அதுக்கப்புறம் உங்களை காணவே காண போங்க. அவங்க எங்கடா வர போறாங்க? ஏன்டா உசுர வாங்குற? எப்ப பார்த்தாலும் சாப்பிடுற இடத்துக்கே வரையடா. நிறைய படங்கள் நடிப்பாங்க. நான் இதெல்லாம் பர்த்டே, அதனால தான் அதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஹீரோயின் இப்ப எங்கடா வந்தாங்க சீனுக்குள்ள? தேங்க்யூ பல்தான். ஏன் அப்படி இருக்கீங்க? யார பத்தியா பேச விடுறீங்களா? இல்லடா, நானி பர்த்டே அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். சம்பந்தமே இல்லாம அங்க அந்த ஹீரோயின் எப்படியோ வருவாங்க எதிர்பார்த்தேன்ற. அவங்க இப்போ நடிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன படம் பண்ணாங்க அதுக்கப்புறம்? தமிழ் படம் சொல்லுங்க.
தமிழ் படம் பண்ணலடா, அவங்க ஹிந்தி ஹீரோயின்டா. ஆமாண்ணே, இங்க இங்க நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்த்தேண்ணே. சரி விடுங்க, நம்ம இப்ப சண்டை போட வேணாம். அடுத்து இல்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியலையே. தீபிகா படுகோன் வந்து ஒரு படம் தமிழ் படம் வந்து நடிச்சுட்டு போனாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுல நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்ப்பியா? பாலிவுட்ல பாலிவுட் தானே பெரிய மன்னிச்சிருங்க, இண்டஸ்ட்ரி. நான் தெரியாம சொல்லிட்டேண்ணே. சாரி, மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் பேசல, அதுக்கப்புறம் விட்டுருங்க. விஷால் ப்ரோ சொல், நீங்க பேசுங்க ப்ரோ. நான் எதுவும் பேசல, ஆளை விடுங்க. அடுத்து நானி படம் சொல்லுங்கயா. நீங்க சொல்லுங்க பரணி. அந்த சுந்தராணி கமெண்ட்ல ஒருத்தர் வந்து மிடில் கிளாஸ் ஆம்பளை அப்படின்ற படம் சொல்லியிருக்காப்ல. மிடில் கிளாஸ் ஆம்பளை, மிடில் கிளாஸ். ஓகே. அப்பாய். MCA. ஆமா, சாய் பல்லவி டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும். வேணா சாய் பல்லவி இல்ல, நானியை பத்தி பேசுவோம். அப்புறம் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்டில்மேன் ஆக்சுவலா பிரேக்குன்னு நினைக்கிறேன். அது செமையா ஓடிச்சாங்க. நம்ம ஜென்டில்மேனடா அது? இல்ல இல்ல அண்ணா, அங்க டபுள் ஆக்ஷன். இவங்க இருப்பாங்க, நிவேதா தாமஸ் தான் அவங்க. எஸ், அவங்க இருப்பாங்க. அப்படின்னு ஒரு மணி சர்மா மியூசிக் செம்ம ஹிட் அந்த படத்துல. ஒரு பிஜிஎம் செல்போன் ரிங்டோன் மெட்டீரியல். சரி, ரைட், ஓகே. நானி பர்த்டே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. அந்த பேரடைஸ் சாங் வந்துச்சு. எனக்கு பேரடைஸ் சாங் பிடிக்கல. எனக்கு பேரடைஸ் சாங் பிடிக்கல மீன்ஸ் என்ன, ஓகே அவ்வளவுதான். ஒருவேளை ரிப்பீட்ல நமக்கு பிடிக்குமோ நம்ம தெரியல. ஏன்னா அந்த 2K கிட்ஸ் பிடிக்கிறதா நமக்கு ரிப்பீட்ல கேட்டதான் பிடிக்குது, ஃபர்ஸ்ட்லயே கேட்டதான் பிடிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு ஓகே சாங் தான். அதே மாதிரி நானி எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லை, அது வேணா உண்மைதான். கொஞ்சம் எப்படின்னா கஷ்டப்பட்டு ஆடுறது இருக்குல்ல, அதை பெரும்பாலும் பண்ண மாட்டாரு. இயல்பா நேச்சுரல் ஸ்டார்னா நேச்சுரலா ஆடுவாரு. இந்த வாட்டி தான் கொஞ்சம் அந்த ஹீரோ மெட்டீரியல்ல ஆடணும் அப்படி ஆடினாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜடையை பார்த்தோன்னே ஆடி சொன்னார்ல, அது மாதிரி தான் தோணுச்சு எனக்கும். அதுக்கப்புறம் நீங்களாம் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் சொன்னீங்களா, அது அப்படியே வந்து ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் புரிஞ்சுக்கிச்சு அந்த டைம் லைன்ல பார்த்துதான். இல்லைன்னா அந்த ஜடைக்கான காரணமும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் பிடிச்ச படங்கள் பத்தி பேசுங்க. எனக்கு ஜென்டில்மேன், நானி படம், பெரும்பாலான படம் 90% படம் பிடிக்கும் எனக்கு. எல்லா படமுமே தியேட்டர்ல பார்த்திருக்கேன். அதாவது பாதி படங்கள் மேல தியேட்டர்ல பார்த்திருக்கேன், பாதி படங்கள் மேல யூடியூப்ல பார்த்திருக்கேன். பெரும்பாலான நானி படங்கள் பிடிக்கும். எனக்கு ஜென்டில்மேன் ரொம்ப பிடிக்கும். கார்த்தி நடிச்ச ஒரு தமிழ் படத்தோட காப்பி அடிச்ச படம் தான் அந்த ஜென்டில்மேன் படம். ஆனா பிஜிஎம் எல்லாமே அதே மாதிரி கேங் லீடர் பழைய கார்த்தி தான். கார்த்தி நடிச்ச படத்தை அவர்கிட்ட பண்ணல. அந்த சந்தித்த வேலை படத்தோட ஆல்மோஸ்ட் காப்பி தான் அது, 90% காப்பி தான். நல்லா இருக்கும். எனக்கு அந்த படம் பிடிக்கும், நானி பிடிக்கும். ஆக கல்யாணம் அவர் ஆதி சொன்ன மாதிரி தியேட்டர்ல போய் பார்த்ததுதான். விஷால் சொன்ன மாதிரி ஹீரோனுக்காகவும் பார்த்தேன், வாணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு வார்னு ஏதோ படத்துல வார் படத்துல வந்து சாவாங்க. எனக்கு அது பிடிக்கும். எவடே சுப்பிரமணியம் ரொம்ப பிடிக்கும். அது மேல என்னன்னா பலே மகாதிவோயோ நம்ம ஒரு படம் டைட்டில் ஒன்று இருக்கும், பலே அது அந்த ரஜினிகாந்தோட ஒரிஜினல் வெர்ஷன். அது தெலுங்குல செம்ம காமெடி. அது பாட்டு ஒன்று ரிங்டோன், பழைய பாட்டுல இருந்து அந்த லிரிக்ஸ் வந்து டைட்டில் வச்சிருப்பாங்க. காமெடி சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். ஆமா ஆமா. அந்த நின்னுக்கோரி பிடிக்காதா? நின்னுக்கோரி பிடிக்காது, நின்னுக்கோரி சுத்தமா பிடிக்காது. என்னென்ன சொல்றதுல ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். பிடிக்காதுங்க. இதே கிருஷ்ணகாடி வீர பிரேம கதான்னு ஒரு படம் இருக்கும். கிருஷ்ணகாடி வீர பிரேம கதான்னு ஒரு படம், சரியான காமெடி படம். கிருஷ்ணார்ஜுன யுத்தம். அது கிருஷ்ணார்ஜுன் வந்து டபுள் ஆக்ஷன் போட்டு ஏமாத்திருப்பாங்க. படமே வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து ஒரு ஓப்பனிங் சீன் வச்சு அதை என்னமோ பண்ணிருப்பாங்க. கிருஷ்ணார்ஜுன யுத்தம் வந்து கொஞ்சம் சுமாரான படம். அந்த கிருஷ்ணகாடி வீர பிரேம கதான்னு ஒரு படம் இருக்கும், செம்மையான காமெடி படம். அந்த அதாவது தைரியமே இல்லாத ஒரு ஆள் தைரியமா இருக்க மாதிரி நடிச்சுட்டு கடைசியில் மேல ஃபைட் பண்றாரா இல்லையாங்கிற மாதிரி போகும். அது இந்த டபுள் நல்லா போகும். இன்னைக்கு ஒரு எனக்கு சொல்றீங்களா இந்த டபுள் ஆக்ஷன் வந்து கிருஷ்ணார்ஜுன யுத்தம் டபுள் ஆக்ஷன் படம். இதே வந்து கோழையா இருந்து வீரனா மாறுறது கிருஷ்ணகாடி வீர பிரேம கதா. நாகார்ஜுனா வருவாரு. அதான் நாகார்ஜுன அடிச்சு தேவதாசுங்க, தேவதாஸ். அது தேவாவும் தாசும் சொல்றது வந்து இவங்க தான் ஹீரோயின். அவங்க பேர் என்ன? அந்த ஞாபகம் வரலங்க எனக்கு, நான் சரியா ஞாபகம் வரல. யாரு அவங்க? மெகரின் தான் நினைக்கிறேன். அவங்கள கூட சொல்லுவாரு, அதுக்கப்புறம் பயங்கரமா சண்டை போடுவாரு, அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க. அந்த படம் தான். குழந்தைங்களுக்கு போலீஸ் குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு 3 ட்ரையாங்கிள் ஸ்டோரி மாதிரி சூப்பர். அஜித் பல்கர் எல்லா சீனையும் ஞாபகம் வச்சிருக்காரு. அந்த படம் செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரி, இந்த பலே மகேதிவால் அதெல்லாம் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து இந்த அட்ரஸ் மாதிரி போறது வந்து இருக்குல்ல, அந்த தெலுங்குல நானி செம்மையா அமௌண்ட் பண்ணிருப்பாரு, பயங்கரமா. இங்க ஆரியாக்கு நடிப்பே வந்திருக்காது அதுல. அங்க பாத்தீங்கன்னா நானி வந்து அந்த காமெடி, வெண்ணிலா கிஷோர் காமெடியும் நானி காமெடி பயங்கரமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவன் முரளி சர்மா நடிச்சிருப்பாரு நினைக்கிறாங்க, மாமனாரா முரளி சர்மாவா 55. ஐயோ, அங்க பண்ணு பயங்கரமா இருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா இருக்கும். அந்த படம் எனக்கு பிடிக்கும். நானில இது
அவ்வளவுதான். எனக்கு இப்ப நானிட்ட இப்ப எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து அவருடைய ஸ்பெஷலே வந்து ஒரு படம் பெரிய படம் பண்ணா, ஒரு படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப ஃபேமிலி படம் மாதிரி, இல்ல ஒரு காமிக்கல ஒரு படம், இல்ல டிஃப்ரெண்டான அட்டம் ஒன்று பண்ணுவாரு. இப்ப ஃபுல்லா எல்லாமே இந்த பேன் இந்தியா படங்களா பண்றாரு. இப்ப அடுத்தடுத்துன்னு ஒரு பண்றது படம் போறா. இந்த எல்லா ஹீரோ மாதிரியும் நம்ம நடிகர் கார்த்தி மாதிரியும், கார்த்தி அப்படிதான் வெரைட்டி பண்ணிட்டு இருந்தா, இப்ப கார்த்தி டோட்டலா இந்த ரூட்ல இறங்கிட்டார்ல, அந்த மாதிரி அவரும் இறங்கிடாம அவரோட பழைய ஸ்ட்ராங் ஜோன், அந்த ஜோனுக்கே அவர் ரிட்டர்ன் ஆகணும். நேச்சுரல் ஸ்டார் நானியாவே கடைசி வரைக்கும் நேச்சுரலா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய அந்த பிறந்தநாள் ஆசை. அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்னைக்கு வந்து 2 படம் பார்த்தேன். ஒண்ணு வந்து தெலுங்கு படம், அந்த என்னது நரி நரி நடும முராரியா, அந்த படம் ஒண்ணு பார்த்திருந்தேன். நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா போச்சு. திரும்ப அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு காரணம் நமக்கு ஒரு எரிச்சல் வருது, அது எரிச்சல அப்படியே ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவங்களே கிளியர் பண்ணிட்டாங்க. அதை நல்லா இருந்துச்சு. அந்த சர்வானந்துக்கு அப்பா ரோல்ல நடிச்ச ஒரு நடிப்பு, ஃப்ரெண்ட் ரோல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான அந்த மும்முனை இதை வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. அதாவது கான்ட்ரவர்சியான விஷயத்த கான்ட்ரவர்சி இல்லாம அழகா, கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஆண்டவன் கட்டளை படம் ஞாபகம் வந்துட்டு போச்சு. நிறைய பேருக்கு நீ டியூடு மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, எனக்கு வந்து இந்த ஆண்டவன் கட்டளை படம் தான் ஞாபகம் வந்துட்டு போச்சு அந்த இந்த படத்தோட கான்செப்ட் யோசிக்கிறப்ப. அப்புறம் இன்னொரு படம் பார்த்தேன், அது என்னன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம்னு ஒரு படம். உண்மையாலுமே நல்லா இருக்கு படம். அதாவது சின்ன பட்ஜெட்ல ரொம்ப சின்ன team வச்சு ஆமா 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 அதேதான். ஆமா, அந்த முத நாள் வந்து பிரீமியர் ஷோ போட்டாங்க. அதாவது ரிலீஸ் ஆனதுக்கு முந்த நாள் போட்டாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸா புதன்கிழமையே போட்டாங்க பிரீமியர், ₹1 டிக்கெட்டுக்கு. ஆக்சுவலா படம் ஒர்த்து. அதாவது அந்த அந்த பட்ஜெட்டுக்கு அந்த சின்ன டீம்ல இருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான படம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2-3 படங்கள் ஞாபகப்படுத்தும் அந்த படம். இந்த போர் தொழிலோ ராட்சசனோ அது மாதிரி ஞாபகப்படுத்தும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு 3-4 ட்விஸ்ட்டுக்கு மேல வச்சிருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட் மட்டும் தான் நமக்கு அதாவது ஒரு ட்விஸ்ட் முழுசா கெஸ் பண்ணிடலாம், இன்னொரு ட்விஸ்ட் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஆனா அடுத்த 2 ட்விஸ்ட் வந்து கண்டிப்பா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐடியாவும் சரி, எக்ஸிகியூஷனும் சரி நல்லா பண்ணிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு. இல்ல இல்லங்க, அந்த அளவுக்குலாம் இருந்தா நம்ம ஏங்க இப்ப நம்ம துரந்தர் பார்த்துட்டு, கில்லு பார்த்துட்டு, மார்க்கோ பார்த்து எதுவுமே வைலண்ட் இல்ல. ஒரு தீனா படத்துல அஜித்த அந்த கட்டு கம்பி போட்டு அந்த ஒரு வேலி கம்பி போட்டு கட்டி குத்துவாங்கல்ல ஃபைட்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேட்டர்ன். இதுல வந்து மர்டர் பேட்டர்ங்கிறது இப்படி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, அவ்வளவுதான். அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போர் தொழில் மாதிரி தான் இதுல வந்துச்சு. கிட்டத்தட்ட போர் தொழில் ஞாபகம் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதை போய் அது ஒரு நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் சொல்ல விரும்பல, ஆனா வந்து ஒரு சின்ன டீம்ல இருந்து ஒரு நல்ல படம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த படத்துல ரொம்ப ஆகா ஓகணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. ஓடில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா டீசென்ட் வாட்சா இருக்கும். நடிகர்கள் தேர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிகர்கள் மாதிரியே இல்லாம ரொம்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்ணாத்த படத்துல ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். அதாவது அந்த கான்செப்ட் யாருக்கு தெரியாத கான்செப்ட் அண்ணாத்த வச்சிருப்பாரு, ஒளிச்சு இருங்க வரேன் அதுக்குதான் சொல்றேன். அண்ணாத்த படத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரு ஒரு கான்செப்ட்னு. என்ன கான்செப்ட்னா அதை சொன்னா இந்த படத்துக்கு ஸ்பாயிலர் ஆயிரும். அண்ணாத்த படத்துல ஒளிச்சு வச்சிருக்கணும்னு சொல்றோம். அது கரெக்ட் தான், அண்ணாத்தவே ஒளிச்சு வச்சிருக்கணும். ஆனா ட்விட்டர்ல அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்தப்ப ஒருத்தர் வந்து அந்த பாயிண்ட் எடுத்து போட்டாரு. ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல வச்சா படமே அப்படி ஆஹா இது ஒரு நல்ல பாயிண்ட்ல, ஆனா இது கடைசி வரைக்கும் படத்துல காமிக்கவே இல்ல, அப்படி ஓப்பனா காமிச்சாலே அது ஒரு பாயிண்டாவே தேடி இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதுலயும் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்னொரு படமும் ஒன்று வந்துச்சு, நம்ம சொன்ன கொரியன் படம் ஒன்று பார்த்தோன்னு சொன்னோம் தெரியுங்களா அண்ணாத்த கான்செப்ட்ல, அந்த மாதிரி தான் இந்த இதுவும். அந்த அதாவது அண்ணாத்த படத்துல உள்ள கான்செப்ட் கிடையாதுங்க, படத்துல இல்லாத ஒரு கான்செப்ட் படத்துல ஆனா இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். நம்ம இல்ல அப்படி இல்ல. அதாவது கீர்த்தி சுரேஷ் அப்படி சொல்லாம என்னன்னா காளையன் கீர்த்தி சுரேஷா, ரஜினிகாந்த் கீர்த்தி சுரேஷ் இவங்க பாயிண்ட், ஜெகபதி பாபு அந்த வில்லன் நடிகர் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அவன் தம்பி நடிகர், அந்த 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்லியிருப்பாங்க ட்விட்டர்ல. நம்ம டைம் லைன்ல பார்த்துருப்போம், நம்மளே பேசி 2-3 தடவை பேசியிருக்கோம் அதை பத்தி. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ தான் ரொம்ப ஜீரோ, ஒரு கொஞ்சம் கூட இல்லையாப்பா, நாடகம் மாதிரி அந்த வேல்யூ இருக்கேப்பா அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தா உண்மையான அந்த டேரக்டர் ஒரு நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூல எதிர்பார்க்க முடியாதுல்ல ப்ரோ. இல்ல ட்ரீம் மாதிரி ரிலீஸ் தாங்க பண்ணிருக்காங்க, அவங்க தயாரிக்கலாங்க. சொல்லுவோம் இது கன்னட படம் ட்ரீம் மாதிரி தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு, தமிழ் டப்பிங் பல இடத்துல குவாலிட்டியாவே இருக்கு. தமிழ் படம் மாதிரியே லிப்சிங்ல இருந்து எல்லாமே மேட்ச் ஆகுது. என்ன சொல்ல வந்தேன், சில பல லாஜிக் கேள்விகள் இருக்கும். அந்த லாஜிக் கேள்வி சில பல இடத்துல நீங்க வந்து ஒரு அவங்க 1.5 நடக்க விட்டுருக்கலாமே, இந்த 1லயே நடந்துட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம அந்த ரொம்ப ஸ்லோவா நடக்கிறது, ஸ்லோவா பேசுறது, ஸ்லோவா இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் சில விஷயங்கள் இருக்கு. அதை தவிர்த்துட்டு பார்த்தா படம் ஒரு நல்ல டீசென்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்லலாம். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா 100% இருக்கு. ஏன் ப்ரோ இந்த படம் பார்க்கும்போது
அண்ணாத்த ஞாபகம் வந்துச்சுன்னீங்க, ஏதோ ஒரு கொரியன் படம் ஞாபகம் வந்துச்சுன்னீங்க, போர் தொழில் ஞாபகம் வந்துச்சுன்னீங்க. ட்ரீம் வாரியரோட பேர் பார்க்கும்போது கருப்பு எப்பயாவது ஞாபகம் வந்துச்சா? இல்லையே, அவங்களுக்கே ஞாபகம் இல்லையா, இப்ப நமக்கு எப்படி ஞாபகம் வரும்? சுத்தி வளைச்சு அப்டேட் கேட்கலாம்னு பார்த்தா இங்கேயே ஆஃப் பண்ணி விட்டீங்க. இல்லைங்க, அதான் அவர் வந்து டேரக்டா தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார்ல, ஆஃப்டர் எலெக்ஷன் தான், எலெக்ஷன் டேட் தான் இங்க டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து இவங்க பாட்டுக்கு இப்ப இந்த மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மேற்கு வங்காளம், தமிழ்நாடு இதெல்லாம் ஒரே நேரத்துல தான் எலெக்ஷன் அறிவிப்பாங்க. இப்ப அந்த சனிக்கிழமை அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து தேர்தல் தேதிக்கான முடிவு வரும். அதுக்கப்புறம் வந்து பிரதமர் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இங்க வராருல தமிழ்நாட்டுக்கு, அந்த டேட் இந்த இதை பேஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷியல் எலெக்ஷன் டேட் வந்துடும். அந்த எலெக்ஷன் டேட் தெளிவா வந்துடும். எல்லா டேட்டும் எப்படி அதாவது வேட்புமனு தாக்கல்ல இருந்து, வேட்புமனு வாபஸ்ல இருந்து, தேர்தல் தேதியில இருந்து தேர்தல் முடிவு தேதி வரைக்கும் எல்லாமே வந்துடும். அந்த தேர்தல் நடந்துட்டாலே போதும், அந்த நடக்கிற தேதி வரைக்கும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் டேட், பல ரிலீஸ் டேட் லாக் பண்ணுவாங்க. கரை, கருப்பு, ஏகப்பட்ட படங்களோட ரிலீஸ் தேதி இந்த எலெக்ஷன் டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 10 ஏப்ரல் 30 அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இந்த ஒன் வீக்குள்ள அதுக்கான கிளியர் பிக்சர் கிடைச்சிடும் நமக்கு. ஏன்னா கருப்பு கிடைக்குதா இல்லையா, எலெக்ஷன் டேட் கிளியர் பிக்சர் கிடைக்கும், அதை வச்சு நமக்கு ஒரு ரூட் கிளியர் ஆயிரும். அப்ப கூட நம்பிக்கையா சொல்ல மாட்டீங்க, கருப்புக்கு தெரியுமா? அப்ப கூட கருப்பு நான் உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு டேட் சொன்னீங்கன்னு நானும் நம்பிட்டு இருந்தேனே. இல்லங்க, அந்த டேட் தாங்க இப்பயும், அது வந்து எலெக்ஷன் டேட் வர்றத பேஸ் பண்ணி சொல்றேன். இப்பயும் ஏப்ரல் 30 தாங்க, ஏப்ரல் 30 தான். ஓகே, காலையில இருந்து 63 டிராப் பண்றாங்களே ஆகாம இருந்தா சரி. அது இல்லங்க அது இல்லங்க, அதுல டிராப்ல ஆகல. நான் உடனே அந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம நண்பருக்கு ஃபோன் பண்ண, ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னா படம் தள்ளி போறது உண்மைதாங்க, அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பணம் பெறட்டுறது, ப்ரொடெக்ஷன் இது அது இதுன்னு பணம், அந்த பினான்சியல் இஷ்யூனால படம் பிப்ரவரி 1st வீக்ல இருந்துச்சு, அப்புறம் பிப்ரவரி 3rd வீக்னாங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 2 மாசம் 1 மாசம் தள்ளி போற அளவுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னாங்க. காலையில இந்த ரூமர் பார்த்தோன்னே இல்ல இது பிரச்சனையாக பெருசா இருக்கு, முன்னாடி நம்மளே ஆரம்பிச்சிடலாம் படத்தை அப்படின்னு அடுத்த மாசமே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியால இருக்காங்க. பட் எல்லாமே சேர்த்து பினான்சியல் இஷ்யூஸ், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சினிமாங்கிறது அதுதான், இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கும், நாளைக்கு ஒரு நிலைமையில இருக்கும். உறுதிப்பட சொல்ல முடியாது. பிசினஸ்னு ஒண்ணு இருக்குங்க, அதுவும் இன்னைக்கு ஓடிடி இருக்கிற நிலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் சொல்றது, நீங்க டாப்ல இருக்கிற ஒரு 3-4 பேரை தவிர மத்தவங்க படத்துக்கு ஓடிடி சேல் ஆகிறதே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஆனா ஆதி நான் ஒன்னே பல படங்களுக்கு ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூசர் மட்டுமே முழு காசையும் போட போறது, அவர்கிட்ட 1000 கோடி இருக்கலாம், 5000 கோடி இருக்கலாம். ஆனா ஒரு படத்தை தயாரிக்கிறாங்கன்னா அவங்க அந்த காசெல்லாம் முழுசா இறக்கிட மாட்டாங்க. அவங்க இப்ப எப்பவுமே பணக்காரங்க எப்பவுமே இந்த வேலை செய்வாங்க. எப்படின்னா அவங்க சம்பாதிச்ச பணத்தை எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அந்த படத்தை வச்சு பிசினஸ் ஆகி அந்த பிசினஸ்ல வச்சு இந்த படத்தை வச்சு தான் படம் எடுப்பாங்க. எல்லாமே பண்றதுதான். அதே மாதிரி சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, படத்தை வந்து ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணி, அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு ஃபைனான்ஸ் வாங்கி, அந்த ஃபைனான்ஸை வந்து படத்தை அதுல படம் எடுத்து டிஜிட்டலோ சேட்டலைட் வச்சு அந்த ஃபைனான்ஸ் காசை அடைச்சிருவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு, பிசினஸே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புதுமுக டேரக்டர், உங்களுக்கு காம்பினேஷன் இருக்குல்ல, காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அதிகமாகும். ஃபைனான்ஸை பேஸ் பண்ணி தான் படம் ஷூட்டிங் போகும். ஷூட்டிங் போறதை வச்சு அவுட்புட்டை காமிச்சு ஏதோ ஒன்று காமிச்சு நீங்க வந்து டிஜிட்டல் விற்க முடியும். ஆனா இங்க ஃபைனான்சியர் டிலேனா அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து காம்பினேஷன் பார்ப்பாங்க. இங்க எல்லாமே காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் போகுது. ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் காம்பினேஷன் அப்படி இப்படின்னு எதையுமே பாக்குறதுல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறது, அது ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான். இல்ல இன்னொன்னு, விக்ரமுக்கு இதுக்கு முன்னாடி அமைய வந்ததுக்குமே வந்து அவருக்கு அது பிடிக்கல. மேழகன் டைரக்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அது ஒர்க் ஆகல. அப்புறம் அதுக்கு முன்னாடி இவர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, மடோன் விஷயத்துல விக்ரம் இல்ல, மடோனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு சொன்னாரு, அதுதான். பட் விக்ரம் இவரு அருண்குமார் வந்து இது பண்ணாரு. அப்புறம் இன்னும் 4-5 பேர் கதை சொன்னாங்க. ஆனா அகைன் 2 பேருக்கு சேர்த்து ஒத்து வருதோ அதானே போக முடியும். அது உண்மைதான். ஆனா அருண்குமார் ப்ராஜெக்ட் இருக்கு. இப்ப வீரதேசம் டைரக்டர் அருண்குமார் இருக்காருல, அந்த ப்ராஜெக்ட் வந்து விக்ரம் பண்றாரு. 65, 66 அந்த மாதிரி லைன் அப்ல வச்சிருக்காரு. இப்போதைக்கு இல்ல, ஆனா கண்டிப்பா அந்த படம் கன்ஃபார்ம் லைன் அப். அருண்குமாரோட அடுத்த படங்கிறது விக்ரம் கூட தான். விக்ரமுக்கு 1 படம் 2 படம் கழிச்சு அருண்குமார் கூட தான். ஆனா எனக்கு இது பேஸ் பண்ணி இந்த 7 ஸ்கிரீன் லலித் இருக்கிறாருல்ல, அவரு ப்ரொடக்ஷன்ல இன்னொரு ஹீரோ புதுசா இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். அவர் பையன் தான் அறிமுகம் ஆயிட்டாரு. இல்ல அவர் ப்ரொடக்ஷன்ல இன்னொரு புதுமுகம், இங்க ட்விட்டருக்கு பழைய முகம், ஆனா வந்துட்டு திரைக்கு புதுமுகம், ஒரு ஹீரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் பார்த்தேன். யாருன்னு சொல்லுங்க தலைவா. அது வேற யாரும் ரீசெண்டா ரீல்ஸ் அப்புறம் ஜிம்மெல்லாம் போயிட்டு இருக்காரு அவரா? ஆமா அவரே. ஐயா அடுத்த டாபிக் போங்க ஐயா.
டெய்லி அதே ட்ரோல்லாம் கேட்கறவங்க யாரு இருப்பாங்க. இவங்களே பிரகாசன் பேசி வச்சு சொல்றீங்களா? இவங்களே ரொம்ப திட்டு போல இருக்கு. அவரேதான் அதான் சொல்றேன்ல, இவங்களே பேசி வச்சு இவங்களே ரொம்ப திட்டு இவங்களே கலாச்சிக்கிட்டு இவங்களே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறவங்க கேட்கறவங்களுக்கும் வெறுப்பாயிராம நம்மளே கண்டென்ட்டை கடந்து போயிடுவோம், அடுத்த கண்டென்ட் போயிடுவோம். நான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, நீங்க ரொம்ப நாள் முன்னாடி சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த போடி ராஜ்குமார் படம் கொஞ்சம் சின்ன பட்ஜெட் நீங்களே டக்குன்னு சின்ன பட்ஜெட்டான பெரிய நடிகர்னா பெரிய பிசினஸ் தானே பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தானே ஃபைனான்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்படி வரீங்க? ஓகே. இல்லடா, பட பட்ஜெட்ன்றது வேற, அவரோட சம்பளம் அது இது இதெல்லாம் இல்ல, எல்லாம் சேர்த்து சொல்றீங்க. ஓகே, எல்லாம் சேர்த்தானே வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன படம் இன்னொன்னு, ஆனா 50 கோடி ஆனா 60 கோடி தான் அநியாயம் பண்றாங்க சீரியஸா. இந்த ஃபேன்ஸ் இருக்கானுங்கல்ல, அநியாயம் பண்றாங்க. அங்க போயிட்டு அவரோட சரி, நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, இப்ப இந்த கருப்பு இவருக்கு போய் இவங்க திட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி யோ இருங்க ரிலீஸ் பண்ண தெரியாதான்ற மாதிரி அல்ல இல்ல, ரொம்ப ரொம்ப திட்டுறாங்க. அது ரொம்ப அது ஒரு ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு போய் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மோசமா இருக்கு பார்க்கவே. கருப்பு விஷயம் எல்லாம் வேற சொல்லுங்க. 46 விற்க முடியுது, 47 விற்க முடியுது, கருப்பு மட்டும் விற்க முடியலன்னா என்ன சொல்லுவாரு? நான் கருப்பு இல்ல, அவர் என்ன ஆசைக்கா சொல்றது விற்க முடியலன்னு? இல்ல ப்ரோ, நான் நீங்க கருப்பு சொன்னதுனால நான் சொல்றேன். இனிஷியலாவே அந்த பஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்துட்டு கொஞ்சம் குவிக்கான ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். எங்கன்னாலுமே வந்துட்டு ஸ்டேஜ்ல வந்துட்டு இந்த ஒரு 1 இயர்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 ஃபிலிம்ஸ் வரும், ஒரு இயருக்கு 3 ஃபிலிம்ஸ் மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்துட்டு இந்த கருப்பு டைம்ல தான் சொன்னாரு, ரெட்ரோ முடிச்சுட்டு. ஓகேங்களா? அது ஒண்ணு. அதே மாதிரி ஃபேன் சைட்ல சொன்னதுமே வந்துட்டு கொஞ்சம் குவிக்கா முடிஞ்சிடும், இந்த ப்ராஜெக்ட் குவிக்கா முடிஞ்சிடும், சீக்கிரமாவே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸா தான் இருக்கும். நீங்க டீசர்லயே பாத்தீங்கன்னா லெட் தி ஃபெஸ்டிவிட்டிஸ் பிகின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எப்போ அவரு டீசர் வந்தது போன ஜூலை மாசம். ஒரு டீசருக்கும் படத்துக்கும் இவ்வளவு கேப் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. அது ஒரு மீடியம் ஸ்கேல் பட்ஜெட். அதுதாங்க சொல்றேன், பினான்சியல் இஷ்யூஸ் அவரால் ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ நான் சொல்றேன், நீங்க யாரோ ஒருத்தரை பாக்குறீங்க, அவருக்கு ஏதோ ஒரு பண கஷ்டம் இருக்கு, அவரை போய் திட்டுவீங்களா, கிண்டல் பண்ணுவீங்களா, அசிங்கமா பேசுவீங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கே ஒரு பண கஷ்டம் இருக்குன்னா, இந்த பண கஷ்டம் என்னால ரிலீஸ் பண்ண முடியலன்னு இருக்கிற ஒருத்தரை திட்டினா மட்டும் அது என்ன நான் என்ன கேட்கறேன், அது அறமான விஷயமா அறமற்ற விஷயமா அதெல்லாம் விட்டுருங்களேன். நீங்க திட்டுறதுனால என்ன மாறிட போகுது? அவருக்கு டக்குன்னு நீங்க திட்டின உடனே கையில பணம் வந்துருமா? இங்க நாங்க திட்டுறதுக்கு முன்னாடியே நாங்க என்ன கேட்டோம் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி கொடுங்க எங்களுக்கு. என்னங்க கிளாரிட்டி கொடுப்பாரு அவரு? என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்ல வேண்டாம். மேபி டியூ டு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூனால கொஞ்சம் எங்களுக்கு டைம் தேவைப்படுது, இல்ல ஒரு விஎஃப்எக்ஸ்னால டைம் தேவைப்படுது. அதாவது அது பொய் சொல்ல சொல்றீங்க, விஎஃப்எக்ஸ்னாலதான் அது பொய்ன்னு தெரியும். ஓகேவா? ஆனாலுமே எதுவுமே இல்லாம இப்போ ஜூலை மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் டில் நோ ஜீரோ கிளாரிட்டி. அதாவது இந்த படம் இருக்கா இல்லையா, நிக்குதா நடக்குதா, வருமா வராதா? ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு கட்டத்துல இந்த படம் ஷெல்வ்டுன்னு நினைச்சிட்டோம். ஏன்னா ஷூட்டும் போல எதுவும் இல்லையே, ஷூட்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு ப்ரோ. ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 2-3 மாசத்துக்கு நடுவுல வந்துட்டு எந்த ஷூட்டிங் அப்டேட்டும் இல்ல. ஸ்பேஸ்லயே கேட்டாலுமே தெரியல ஷூட்டிங் நடக்குதா இல்லையான்ட்டு. ஃபேன் சைட்ல கேட்டாலுமே தெரியல ப்ரோ, எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இப்போ நார்மலா ஒரு ஷூட் நடக்குது அப்படின்னா இங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு எதனா ஒரு ஃபேனு அங்கங்க எடுத்து போடுவான். செட்லயே இருந்தாலும் எதனா ஒரு டெக்னீஷியன் மூலியமா தெரியும். ஆனா இதுக்கு நடந்துச்சா நடக்கலையானே தெரியல. ஆமாங்க, ஊடே ஒரு 1.5 மாசம் ஷூட் நடக்காம இருந்துச்சு, 1-2 மாசம் ஷூட் நடக்காம இருந்துச்சு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது இருக்குல்ல, அது சும்மா ஃபேன் மென்டாலிட்டில இருந்து பேசுறீங்கன்னு சொல்றேன். அது பிராக்டிகலா பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் என் படம் நடந்துட்டு தான் இருக்கு, என் படம் நடந்துட்டு தான் இருக்குன்னு நிரூபிச்சிட்டு வச்சுக்கோங்க, இந்த படத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பிசினஸ்ல பாதிப்பு வராதா? அவங்க விக்கிறதுக்கு கஷ்டமாகாதா? அது சரி ப்ரோ, இப்ப அது பண்ணாம இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு சொன்னதுனால மட்டும் இப்போ இருக்கிறதுலே எது தெரியுமா ஈஸி? நீங்க இப்ப எவ்வளவு சொன்னீங்கல்ல, இதை பண்ணலாம்ல அதை பண்ணலாம்ல அதை பண்ணலாம்னு, இருக்கிறதுல எது தெரியுமா ஈஸி? வர்றப்ப படத்தை பாக்குறது. அது இன்னுமே ஈஸி. அப்படின்னா அதுதான் சொல்றேன், ஒரு விஷயமே எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதாங்க நான் சொல்றேன். அது பிரச்சனை. அதுக்கு அது அப்ப எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா உங்களோட ஏமாற்ற தெரிவிக்கிறது ஓகே, அது போய் அபியூஸ் பண்றது திட்டுறது அசிங்கமா இருக்கு பார்க்கவே. அது நீங்க நான் என்ன சொல்றேன், அதுல கொஞ்சமாச்சு இப்போ ஒருத்தர் தப்பு செய்யறாரு, அதுக்காக நீங்க போய் திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆனா ஒருத்தன் பணம் இல்லைன்றத நீங்க திருப்பி திருப்பி குத்திக்கிட்டே இருந்தீங்க, அது 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 கான்செப்டாவே தப்பா இருக்குல்லன்ற. நான் உங்களுக்கு புரியுதா ப்ரோ? இதெல்லாம் புரியுது ப்ரோ. அப்புறம் நாங்க என்ன சொல்றோம், இப்போ கங்குவா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் ஏகப்பட்ட டிலேஸ் இருந்தது. ஓகேவா? எக்கச்சக்கமா டிலேஸ் இருந்தது. ஆனா நான் ஒரு லிஸ்ட் ஒண்ணு எடுத்துறேன். அந்த படம் நகரவே இல்லைனாலுமே ஃபேன்ஸ் அப்படியே அப்படி தூக்கி
அப்படி விட்டுடல. சும்மா ஏதோ ஒரு ஜிம் போட்டோவோ இல்ல ஏதோ ஒரு வீடியோவோ இல்ல ரேண்டமா உதிரனுக்குலாம் வந்துட்டு அவனுங்க போஸ்டர்லாம் விட்டுட்டு இருந்தானுங்க. சோ ஒரு படத்தோட பொசிஷனிங்ல கீப்பிங் உங்களோட அல்டிமேட் பிசினஸே ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ்னாலதான் அந்த இனிஷியல் புஷ் இருக்க போது, அந்த இனிஷியலான ஒரு ஓப்பனிங் இருக்க போது, ஒரு படம் பொசிஷன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் தான் வந்துட்டு மெயின். அப்போ நீ அந்த ஃபேன்ஸவே வந்துட்டு நாங்க என்ன கேட்டாலும் நீ நம்ம கேட்டுப்போ, நாங்க குடுக்கறப்ப சாப்பிடு அப்படின்றது வந்துட்டு கரெக்ட் கிடையாதுல்ல. இப்போ ஆமாங்க. ஆனா ரிலீஸ் டேட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன தெரியுமா அதுல ஒரு டவுட். இப்ப நீங்க கேக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு போஸ்டர் வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ரிலீஸ் டேட் கன்ஃபார்மா இல்ல, சரியா? கண்ணுக்கே தெரியல, எதுன்னே தெரியல. அப்போ ஒரு போட்டோவை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டா நான் சொல்றேன் நீங்க இப்போ ஹானஸ்டா சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாட்டாங்க. கீழே வந்து கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, ஏய் இதெல்லாம் இருக்கட்டா ரிலீஸ் எப்ப. நான் என்ன சொல்றேன், அது வந்தா அது இன்னும் என்ன செய்யும்னா அதை இன்னும் அவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப நீங்க கேட்கறது இருக்குல்ல, அது வந்து ஏதாவது போட்டோ கொடுங்க இல்ல ஏதாவது அப்டேட், இந்த கேட்டகரி ஆஃப் ஃபேன்ஸை பத்தி நான் பேசவே இல்லை. நீங்க யாரை இப்ப டிஃபெண்ட் பண்றீங்கன்னா, நான் யார சொல்றேன், யார மோசம் சொல்றேன்னா, அதுக்காக போய் ஒருத்தர் அபியூஸ் பண்றாங்க, திட்டுறாங்கல்ல, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க, இல்லங்க ஏதாவது ஒரு போட்டோ, இது நியாயமான ரிக்வெஸ்ட்டுங்க, இத பத்தி நான் பேசவே இல்லை. நீங்க யாருக்கு இப்ப டிஃபென்ஸ்க்கு வரீங்கன்னா, நான் அபியூசர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதையுமே சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு போட்டோவோ இல்ல ஒரு போஸ்டரோ ஏதோ ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த ஆட்கள் தான். எடுத்த உடனே வந்துட்டு ஜம்ப் பண்ணி யாரும் போய் ஒரு ஆளை அபியூஸ் பண்ண போறது. ஸ்டில் மறுபடியும் சொல்றேன், நான் அபியூஸை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணல. ஏன் நானே சம்டைம்ஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேன்னா பண்ணிருக்கிறேன் தான், நான் இல்லைன்னு மறுக்கல, ஓகேவா? ஆனா இப்படி கேட்டு கேட்டு எதுவுமே வராத கட்டத்துல எல்லாரையுமே நீங்க இழுத்து புடிச்சு டீசெண்டா பேசு அப்படின்றத வந்துட்டு ஒரு ஃபுல் இல்லங்க, ஏன்டா தெரியாது, அவரு படம், அவரு காசு, அவர் பிசினஸ், உங்களை எல்லாரையும் விட அவருக்கு தானே லாஸ் அதிகம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்துல யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த படம் இருக்குல்ல, இதுக்கு அடுத்து இமீடியட்டா அவங்க பண்ற படம் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் போய் பேசுவாங்க, உங்க போஸ்டர் எதுவும் விட்டுறாதீங்க, உங்க அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் லீக் ஆகாம பாத்துக்கோங்க, பெரிய கேஸ்டிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எதுவும் வெளியே தெரியாம பாத்துக்கோங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது கூட இந்த படத்துக்கு ஒரு இதுவா அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களே விடுறக்கு எதுவுமே இல்லாம, இல்ல வேண்டாம் இப்போதைக்கு எதுவும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இப்ப 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 மத்த படத்துல இருந்து தான் வருது இல்ல, இப்ப 46 சாங் வரப்போது அது இதுன்னு சொல்றாங்க, இது எல்லாமே இவங்களுக்கு டிராபேக் தான். இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்து இருக்காங்க. சின்ன விஷயத்த நான் ஆட் பண்றேன். இந்த 46ல இருந்து ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் வருதுன்னு சொல்லி இப்போ ஒரு பஸ் போகுது இல்ல, இது ரெடி ஆனது போன ஆகஸ்ட் மாசம். ஆனா இவங்க வருவாங்க 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 வருவாங்கன்னு அவனுங்க 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுங்க வரலன்றதுனாலதான் இப்ப இவங்க வராங்க. இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்க வந்துட்டு லேட்டா வரீங்க இல்ல டிலே பண்ணி வரீங்க அப்படின்னா ஓகே. அதனால பின்னாடி ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்றவங்களை நீங்க மறைச்சு போட்டுட்டு நான் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும்னு சொல்லி சொல்றது கரெக்ட் கிடையாது இல்ல. ஏன்னா கரெக்டா இண்டஸ்ட்ரியோட நிலைமை அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போதுதான் அவங்க வந்து சிக்கிருக்காங்க இதுலன்னு சொல்றாங்க. புரியுதா? அவங்களுக்கு ஆசை கிடையாது படத்தை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாம இருக்கலாம். நான் இது எதுவுமே சொல்லுங்க, நீங்க திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இது கொடுக்கணும் இல்ல இது பண்ணணும், இதுக்கு அப்டேட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனா இந்த படம் வர மாட்டேங்குது, அதாவது படம் ஏன் வரல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, பினான்சியல் தான் ரீசன்ன்றது பிரபலம் தெரிஞ்சிருச்சு. முன்னாடி மாதிரி கிடையாது, இப்பெல்லாம் கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது இன்னைக்குன்னே சொல்லல, இந்த வலிமை அப்டேட் காலம் இருக்குல்ல, அப்ப இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திருப்பி போய் ஒருத்தவங்களை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ இல்ல இதையோ இது பண்ணா விட்டு போக வேண்டியதானே போன்றதுக்கு இது அப்படின்னு ஒரு பர்சனல் லெவல்ல ஒண்ணு இறங்கி பண்றது இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், ஒருத்தங்க சந்தோஷமா ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்றாரு, அது கீழே போய் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. நார்மலான ஒரு போஸ்ட் கீழே போய் நான் என்ன சொல்றேன், ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களை விட into 100 into 1000 உங்களோட ப்ரெஷர் எல்லாமே into 100 into 1000 அவங்களுக்கு இருக்கும்ல. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அப்டேட் கேட்கறது மேட்டர் கிடையாது. நீ என்ன போஸ்ட் போட்டாலும் அது கீழே வந்து நான் இதை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலியோட ஒரு போட்டோ போட்டுனா அது கீழே வந்து நான் அந்த மாதிரி பண்ணுவேன், உன்னை வந்து திட்டுவேன். அது வந்து இப்படி கார்னர் பண்ணி என்ன வாங்கிட முடியும், என்ன சாதிச்சிட முடியும் நினைக்கிறீங்க? நமக்கு ஒன்னே கொடுத்துருவாங்க இல்ல நமக்கு வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு மோசமான செயலுங்க அது.
ப்ரோ அதெல்லாம் ஆப்வியஸ். நான் மறுபடியும் சொல்றேன், நான் அபியூஸ் வந்துட்டு டிஃபரெண்டோ எதுவும் பண்ணல. ஓகேவா? பீயிங் இல்ல அபியூஸ் ப்ரோ, நீங்க அபியூஸ் சரி தப்புக்குள்ளேயே போல. அதான் ஆரம்பத்தை சொன்னேன், நான் சரி தப்பு அறம் இல்லை எந்த ஏரியாக்குள்ளேயே நான் போல. அது பிரயோஜனமற்றதுன்றேன், அது உபயோகமற்றதுன்றேன். அதனால ஒண்ணுமே கிடைச்சிடாது அப்படின்னு சொல்றேன். புரியுதா? இப்போ என்னன்னா, ஏன்னா படத்தோட பிரச்சனையே வேற. இப்ப நீங்க பிசினஸ்ல ஆரம்பிச்சு இப்ப இன்னொன்னு, ரெண்டு ஹீரோக்குமே சொல்றேன் நான், விக்ரமுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி, இந்த பிசினஸ்க்கு எடுத்துக்கிட்டதுல பெரும்பங்கு அவங்களுக்கு இருக்கு. இவங்க யாருமே டைரக்டா எப்படின்னா, இந்த பிதாமகன் படத்துல அடிச்சு நீங்க பார்த்தது இல்லையே. இது இல்ல பெருமை இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரலங்க, நான் அந்த மாதிரி பேசலங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிராக்டிகாலிட்டியா இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இதோட பிராக்டிக்கலா இது ஏன் இப்படி போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இப்ப இந்த இதுதான் இப்ப நிலைமையா, இது பிசினஸ் இதுதான். ஓடிடியோட இந்தியால இருக்கிற பிசினஸ் இப்ப கரண்ட்லி இதுதான். படம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் ரிலீஸ். இது எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் தான் சூழல். இந்த சூழல்ல உள்ள ஒருத்தங்க மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கூட இருக்கிற யாராவது ஒருத்தர், இது மெயினா எனக்கு இந்த இஷ்யூல தான் அது வரும். இந்த பினான்சியல் ஒருத்தர் லாக்கா இருக்கும்போது பண்ணாதப்ப, அண்ட் எஸ்ஆர்பி வந்து உண்மையிலே முன்னாடி எல்லாம் நிறைய நல்ல படம் கொடுத்தாரு, குட்டி 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 குட்டியா அத்தனை நல்ல படம் கொடுத்தாரு. ஆனா ஒரு 2 படம் பெரிய லாஸ் இருக்கு, ஜப்பானும் சரி இந்த இதுவும் சரி. அதுக்கப்புறம் இப்ப போச்சு ரீசெண்டா ஒண்ணும் வரலையே, பெரிய லாஸ் ஆச்சுங்க அவருக்கு ஜப்பானுக்கு முன்னாடி. ஆமாங்க, கிராஷ் என்ன படம்? காஷ்மீரா அந்த இது அந்த என்ஜிகேவா வருதானே? சுல்தானா? இல்லப்பா, அந்த சுல்தான் இதெல்லாம் இருக்குல்ல, பெருசா போல. இதெல்லாம் அவங்களுக்கு லாபம் ஈட்டும் நினைச்சாங்கல்ல. இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓடுறதுக்கு லாபம்னு ஒண்ணு வேணும். ஆமாங்க, ஆனா இப்ப இருக்கப்பட்டு இருக்குல்ல, அது டீசெண்டா போச்சு. ஆனா இருக்கப்பட்டு இவங்களை லாஸ்ட்ல இருந்து காப்பாத்தாது. சரியா? ஜப்பானோட லாஸ், இப்ப ஒரு பெரிய படத்தோட லாஸ்ட்ல இருந்து ஒரு படம் காப்பாற்றணும்னா அதுக்கு இன்னொரு பெரிய படம் தான் தேவை. ஓகே, நான் சொல்றது இதுவுமே அதானே, ஸ்டுடியோ இதுவுமே அப்படித்தானே மாட்டுச்சு. பேர் என்ன, கங்குவா இப்படித்தானே லேட் ஆச்சு. அதுக்கும் பிசினஸ்க்கு இதே மாதிரி லேட் ஆச்சு. அதுக்கும் இதெல்லாமே போச்சு இல்ல. நான் சொல்ல வரது என்னன்னா, இப்ப இண்டஸ்ட்ரியே அதை நோக்கிதான். கங்குவா பிசினஸ் எல்லாம் வந்துட்டு ஷூட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே சோல்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதுதான் அந்த சிசில்லே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கங்குவா பொறுத்த வரைக்கும் பிசினஸ் இல்லங்க, டிலேக்கு சொல்றேன். இல்ல, ஞானவேல் ராஜா பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல குறையே வைக்க மாட்டாப்ல. ஏதாவது ஒன்ன கட்டி தள்ளி வித்துருவாப்ல. அந்த ஸ்கில் எல்லாம் இருக்குது. மத்த பிளானிங்கோ இல்ல வந்துட்டு ஒரு படத்தை பொசிஷன் பண்றதோ அதுல எல்லாம் வந்துட்டு சரியான ஆர்வக்குள்ளாரு தான். இல்லங்க, நான் டிலேக்கு சொல்றேன். டிலே வந்து பிசினஸ் சார்ந்ததுதான். பிசினஸ்னா இப்போ நம்ம பிக்ஸ் பண்றது கிடையாது. தங்கலானுக்கு ஆக்சுவலா இங்க பிக்ஸ் பண்ணி இந்த டேட் வேற, ஜனவரி மாசம் 26ஆம் தேதி. ஓடிடி தான் டேட் பிக்ஸ் பண்றாங்க. இப்ப நான் வெறும் அவங்களுக்கு சொல்லல, நம்பர் 1 ஹீரோ தமிழ்நாட்டுல எனக்கு விஜய் தான். விஜய்க்கு வந்து அவங்க பிக்ஸ் பண்றாங்க. விஜய் ஸ்டைல்ல இருந்து இத்தனைக்கும் கேக்குறாங்க. இது வரைக்கும் விஜய் வந்து 33 வருஷத்துல ஒரு முறை கூட ஒரு படம் ரிலீஸ் பண்ணாம இருந்ததுல ஒரு வருஷத்துல அப்படின்னு. அவங்க அந்த கணக்கெல்லாம் பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். 2025 ஸ்லாட் சோல்டு, 2026ஓட ஜனவரி ஸ்லாட் தான் உங்களுக்கு ஏர்லியர் ஸ்லாட்னு கொடுக்குறாங்க. ஜனநாயகன் முதல் வாட்டியா ஒரு விஜய் படம் வந்து டேட் சொல்லி தள்ளி போகுது. கிட்டத்தட்ட அவங்க தான் எல்லாத்தையுமே முடிவு பண்றாங்க. தங்கலான்ல இருந்து இதுல இருந்து எல்லாத்துக்குமே பிசினஸ் யாரோ அவங்க சார்ந்த அந்த முடிவுகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பிராக்டிகலி இவ்வளவு சூழல் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒண்ணுதான் சொல்றேன், திட்டதுனால இங்க என்ன மாதிரி போகுது, எதுவுமே கிடைச்சிட போறது கிடையாது. ஆனா அது ரொம்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஆப்பை நீங்க திறக்குறீங்க, அந்த ஆப்பை திறந்த உடனே ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து சும்மா உங்களுக்கு திட்டே இருக்காங்க. என்ன போஸ்ட் போட்டாலும் நான் கீழே வந்து திட்டதான் செய்வேன். நீ என்ன போஸ்ட் போனா கீழே வந்து மோசமா பேசுறேன். நீ இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலியோட ஒரு போட்டோ போடுறேன், எங்கேயோ வெளியே போறேன், ரெஸ்டாரண்ட் போறேன், அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் எதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதை ஜஸ்டிஃபை, அதாவது நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க இப்ப இமீடியட்டா திட்ட ஆரம்பிக்கல, முன்னாடி கேட்டு பார்த்தாங்க, வரல, அப்புறம் தான் திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த இது எல்லாமே டிஃபென்ஸ் தான். அப்படி அது அந்த கோட்டுக்குள்ளேயே இது வராதுன்னு சொல்றேன் நான். அது ஒரு மாதிரி இப்ப இது ஒரு மாதிரி எப்படி தெரியுமா ஆகுது, இப்ப ஒரு மாதிரி பெருமை மாதிரி ஆகுது. நான் போய் வந்து இந்த மாதிரி படம் வரல அப்படின்னு உடனே நான் போய் வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆக்குறாங்க. அப்டேட் கேட்டு பார்த்தெல்லாம் ரிப்ளை, நான் என்ன சொல்றேன், அவங்க அதுக்கு மனசு வருத்தப்பட்டு ரிப்ளை பண்றாங்கல்ல சில நேரம், அதை கோட் பண்ணி பார்த்தல ரிப்ளை வாங்கிட்டேன். அந்த ஜோனுக்குள்ள ஒண்ணு போகுது. இது திட்டினாதான் இவன் ரிப்ளை பண்ணுவான், திட்டினாதான் இவன் அப்டேட் கொடுப்பான்ற மாதிரி ஒண்ணு போய்
அத ஒரு அத ஒரு இது மாதிரி யூஸ் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் டிராப்டுன்னு போட்டாரு. மத்த ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி என்னன்றது எனக்கு தெரியல, ஓகேவா? பட் ஆனா தெர் ஆர் சர்டன் ப்ரொடக்ஷன்ஸ், ஒரு 1-2 ப்ரொடக்ஷன் நான் நேம் கூட சொல்ல விரும்பலன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி திட்டி நாங்க அப்டேட் வாங்கின ஹிஸ்டரி ரொம்ப பெருசு. ரைட் ஃப்ரம் 2015 இருந்து இவங்க திட்டுனாதான் அப்டேட் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இங்க நிறைய பேருக்கு வந்துருச்சு. நான் எனக்கு மத்த ஃபேண்டம் பத்தியோ இல்ல மத்த ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் பத்தியோ இல்ல அவங்களோட ப்ரொடியூசர்ஸ் பத்தியோ எனக்கு தெரியல. ஆனா இது வந்துட்டு இப்போ நான் 2012 இருந்து நான் ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் திட்டுனாதான் இதுவே அப்டேட்டே வரும். என்ஜிகே இருக்குல்ல, என்ஜிகே வந்துட்டு தீபாவளி ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறமா அவங்க தீபாவளி ரிலீஸ் நோக்கி நகரல. அதுக்கும் வெவ்வேறு ரீசன்ஸ் இருக்கு, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அப்போ நாங்க இது வந்துட்டு 1 வீக் ப்ரையராவே வந்து நாங்க எல்லாம் கேட்கறோம், இந்த மாதிரி தீபாவளிக்கு எதனா ஒரு சின்ன போஸ்டர் அப்டேட்டோ இல்ல ஏதோ ஒன்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த இது ஃபுல் தீபாவளி காலையில வரைக்குமே அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. காலையில வந்துட்டு ஃபேண்டம் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங்கா ஒரு போஸ்டர் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இதுக்கு உள்ள இதுக்கு சொன்னா வந்துட்டு திட்டி தான் வந்துட்டு இவங்ககிட்ட அப்டேட் வாங்க வேண்டியிருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ரீசனுமே ஃபேன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ ஒரு போஸ்டர் ஒண்ணு வரணும் அப்படின்றது ஒரு ஃபேண்டமோட பேசிக்கான ஒரு மென்டாலிட்டியா இருக்கும். அத நான் வந்துட்டு தாண்டி தான் எப்பயுமே போவேன். இது வந்துட்டு கருப்பு வந்துட்டு மொதல் ப்ராஜெக்ட் கிடையாது அந்த மாதிரி நடக்கிறது. இந்த ஹோம் ப்ரொடக்ஷன்ல நாங்க பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆல்மோஸ்ட் இப்படிதான் இருந்திருக்கு, எக்ஸப்ட் கங்குவாக்கு மட்டும்தான் கேட்காம அப்டேட் வந்திருக்கு இது வரைக்கும். ஹோம் ப்ரொடக்ஷன்ல பண்ண படங்கள்ல லீவிங் 2D எப்பயுமே கரெக்டா ரெட்ரோ அதான் ப்ரோ 2D தனியா எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஓகே, ஆனா இவ்வளவு லெங்தா பேசுறீங்களே, எனக்கு திரும்ப சொல்றேன், உண்மையாவே சொல்றேன். நம்ம ஃபேன்ஸ் குழம்பி பார்த்துருக்கோம். சூர்யா ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், அதிகமா போனோம்னா இந்த 3 பேர் தான். அந்த கேட்டகரியில இருக்கிறனாலையும் சொல்றேன். அதாவது அவங்க பணம் அவங்க படம் சீரியஸாவே நம்ம என்னதான் பேசினாலும் அது அவங்க படம், நம்ம எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இதை விட்டுட்டா அடுத்ததாக வேலை, ஃபேமிலி, அது அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்த பண பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு படத்தினாலதான் எல்லா பிரச்சனையுமே, அந்த ஒரு படம்னால அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்கும். ஆனா அதை மீறி அவங்க வந்து அதை அவங்களால அப்டேட் கொடுக்க முடியலன்னு இருக்குல்ல, அப்ப அது அவங்க சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். உண்மையாலுமே இன்னைக்கு சினிமா இருக்க நிலைமைக்கு உண்மையாவே சொல்றாங்க, ஏகப்பட்ட ஹீரோக்களுக்கு ஃபைனான்சியர்ஸ் கிடைக்கல. நீங்க ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிடலாம், டைரக்டர்ஸ் கிடைச்சிடலாம், ஃபைனான்சியர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் ஏகப்பட்ட இம்சம் இருக்கு. இப்ப ஒரு படம், நல்ல படம், பேர் சொல்லுவோம், உதாரணமா ஒரு 4 படம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு படம் சொல்லுவோம், குமார சம்பவம்னு ஒரு படம். அந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த படம் பெரிய குறையெல்லாம் கிடையாது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த படம், அந்த டிவியில நடிச்சவர் தான் வந்து இந்த படத்தை நடிச்சவர். அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் தயாரிச்சவர் தான் அந்த படத்தையும் தயாரிச்சிருக்கிறார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலமா தயாரிச்சாலும் அவர் விஜய் டிவி ரொம்ப நெருக்கமான ஆள் தான். ஆனா விஜய் டிவி அந்த படத்தை வாங்கிக்கல, ஹாட் ஸ்டார் அந்த படத்தை வாங்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, சரி அப்படி இழுத்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ரிலீஸ் படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, வழி இல்ல. ஏன்னா நிறைய படம் அப்படிதான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சில படம் வாங்குறாங்களா, கருடர்னா அப்படிதானே வாங்கினாங்க. அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி இப்போ படம் தேட்டருக்குலாம் சரியா போகல. ஆனா பார்த்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் படம் பார்த்துக்கே ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நிறைய பேர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது, படம் மேலே ஓரளவு காமெடி ஒர்க் ஆகுது, ட்ரைலரை விட படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ரிவ்யூஸ் வந்தாலுமே யாருமே வாங்கல. அமேசான் பிரைம் வாங்கல, ஓகே, ஏன்னா அது பெரிய நிறுவனம். நெட்ஃபிளிக்ஸ் வாங்க, அது ரொம்ப பெரிய நிறுவனம். ஹாட் ஸ்டார் இவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளான இருக்காங்க. விஜய் டிவி சேட்டலைட் அவங்களோட தயாரிப்பு தானே, அவங்க க்ளோஸ் சர்க்கிள் இருக்கு, அவங்களே படத்தை வாங்கல. அப்ப அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும்? ஒரு போட்ட படம் வரல, இத்தனை நல்ல படம் தான் எடுத்திருக்காரு, போட்ட படம் வரல. இது மாதிரி சின்ன படங்கள் ஒரு 4-5 படங்கள் உதாரணம் சொல்லலாம். படம் ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமா இறங்கினாங்கன்னா பல படம் வாங்கவே முடியாது. இப்போ கங்குவாக சேட்டலைட் எட்டு இன்ன வரைக்கும் எந்த டிவிலாச்சும் கங்குவா சேட்டலைட் எட்ஸ் இருக்கா? இல்ல. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த படம் ரெட்ரோ, அது இப்போ பொங்கலுக்கு போடுறாங்கன்னொன்னே அதுக்கு முன்னாடி ஜனவரி மாசம் தான், ஜனவரி 15 படம் போடுறாங்களா, ஜனவரி 10, ஜனவரி 4, 3 தான் படத்துக்கு அக்ரிமெண்டே போடுறாங்க ரெட்ரோக்கு. குட் பை அக்லி அஜித் படம் தான் அந்த மைத்ரி ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா ஆஃப்டர் ரிலீஸ் அந்த அக்ரிமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஏன்னா படம் அவங்க ஃபர்ஸ்ட் லாக் பண்ணது இந்த பொங்கலுக்கு என்னமோ டேட் போட்டாங்களா, அப்பதான் அந்த டேட் லாக் பண்ணாங்க சன் பிக்சர்ஸ். நம்ம வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி நாங்க வந்து ஏப்ரல் 14 படத்தை டிவியில போட்டு போங்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனா படம் தள்ளி போன உடனே அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க அக்ரிமெண்ட் மீறிட்டீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை இது மீறிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஓரளவு அக்ரிமெண்ட் இருக்கு, சன் டிவிட்ட தான் படம் வாங்கிக்குவோம் அப்படின்னு. வெளி டிவிட்டையும் போட முடியல, சன் டிவிட்டையும் போட முடியல. ஏன்னா அதுல இன்னொரு சிக்கல் வந்துருச்சு. ஏன்னா அந்த காப்பிரைட் கேஸ் போட்டார்ல, இப்ப அந்த பாட்டை டிவியில போடுறதா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த கோர்ட்ல போய் டியூடுக்கும் அதுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குட்பை கிளியர் சாங், சகலகலவலவன் சாங், அப்புறம் இன்னும் 2 3 சாங் எல்லாத்தையும் இப்ப டிவியில போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேலதான் சன் டிவி அடுத்த டேட் என்ன டேட் லாக் பண்ணணும், இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்றதுக்கான டேட்டை. இப்படி அஜித், சூர்யா பெரிய நடிகர்கள் படங்களுக்கு சேட்டலைட்டே பிரச்சனை இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, டிஜிட்டல் பிசினஸ் எல்லா பிசினஸ் யோசிச்சு. ஏன்னா திரும்ப சொல்றது என்னன்னா, தியேட்டர்ல போய் படம் ரிலீஸ் பண்ணி நாங்க பாத்துருவோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா தியேட்டர் பிசினஸ் 100 ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறது உறுதி கிடையவே கிடையாது. 200 ரூபா கிடைக்குமா உறுதி கிடையவே கிடையாது. 100 கோடி கிடைக்கலாம், 200 கோடி கிடைக்கலாம், 300 கோடி கிடைக்கலாம், 30 கோடி கிடைக்கலாம். கேரண்டி இல்லாத பிசினஸ். ஆனா ஓடிடில அவங்க பேசுற டீல் இருக்குல்ல, அவங்களுக்கு வெளியே இருந்து பாக்குறவங்க சூர்யா 46 வித்துட்டாங்கல்ல, 47 வித்துட்டாங்கல்ல அப்படின்னா அவங்க பட்ஜெட்டே கம்மி. டோட்டலா இந்த 47க்கு அவங்க டோட்டல் எய்மே சூரிய சம்பளம் தவிர்த்து மொத்தமாவே 30 கோடி முடிச்சா போதும்னு நினைச்சாங்க. 30 கோடி டீல பேசி முடிச்சிட்டாங்க. கரெக்டா 30 கோடி. சூர்யா மார்க்கெட்டிங் யோசிச்சு பாருங்க, 30 கோடிக்கு ஓடிடி டீல் அப்படின்னா யோசிச்சு பாருங்க நடக்குமா? ஆனா நடந்திருக்கு. 30 கோடிக்கு தான் டீல். ஏன்னா சூர்யாக்கு சந்தோஷம், ஏன்னா அந்த படம் பட்ஜெட்டே 30 கோடிக்கலாம் வித்தவுட் சேலரி. அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப இந்த இவர் ஒத்துக்க முடியாது. ஏன்னா கருப்பு பட்ஜெட், அவரு வந்து ஹெவி பட்ஜெட். அது போக வந்து நீங்க வந்து அவர் பேர் என்ன, கேமராமேன் ஒருத்தர் இருக்கிற அந்த படத்து கேமராமேன், அவர் செலவை பயங்கரமா இழுத்து விடக்கூடிய ஆளு. 100 ரூபானா கண்டிப்பா அது முடியும் போது 200 ரூபா முடிஞ்சிடும். இப்படி டீம் இருக்காங்கல்ல, டீம் வந்து நீங்க வந்து கொஞ்சம், ஆனா குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். இப்படி நீங்க வந்து அவங்க பிளான் பண்ண கருப்பு பட்ஜெட்டை விட 1.5 மடங்கு கூட போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா 100 ரூபா எடுக்கலாம் அப்படின்னா 150 ரூபாய்க்கு போயிருச்சு அவங்களுக்கு. அப்ப அப்படி போயிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம எது கன்ஃபார்மா ஒரு 100% நமக்கு ரிட்டர்ன் எது? நீங்களே இருந்தாலும் நானா தான் அதை பண்ணுவோம். இப்ப நீங்க ஒரு எப்படி இருந்தாலும் நீங்க நானும் அதே தான் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம பணமா தான் அதான் பண்ணுவோம். உறுதியா வரக்கூடிய வகையில தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம வரும், வராமையும் போகணும், வந்தா கூடயும் வரலாம், வராம ரொம்ப குறைஞ்சும் போகலாம். அப்படின்னா நீங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம், கண்டிப்பா எடுக்க மாட்டோம். அவங்க பணம், அதனாலதான் அவங்க பொறுமையா அதை முடிவெடுக்கிறாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும். இதுக்கு மேல இதுதான் இவங்களோட கடைசி பஸ் மாதிரி. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இவங்க இது மாதிரி நம்பியிருக்காங்க, இதுதான் கடைசி பஸ். கிட்டத்தட்ட லைக்கா மாதிரி. லைக்காக்கு வந்து ஒரு 4 படம் இதான் கடைசி படம் மாதிரி நினைச்சு பண்ணுவோம்னு 4மே புஷ்னு போயிடுச்சு. நான் ஒரு ஐசியூல படுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு இழுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதே நீங்க மாத்தி சொல்லலாம் அப்படின்னா, பாசிட்டிவா சொல்லலாம், ஏஎம் ரத்தத்துக்கு ரொம்ப வீக்கா இருந்தாரு. அப்ப அவருக்கு வந்து ஆரம்பம் கொஞ்சம் கை கொடுத்துச்சு, என்ன இருந்தாலும் கொஞ்சம் கை கொடுத்துச்சு, வேதாளம் தூக்கி விட்டுச்சு அவருக்கு. அவரோட பல வருஷ பிரச்சனை பஞ்சாயத்து எல்லாமே சேஃப்டியா போகணும். ஆனா என்ன பண்ணாருன்னா, அப்பா போதுண்டா, இனிமேல வந்து நான் வந்து என் ஊரு இந்த ஊருக்கிட்டே நான் தெலுங்குக்கு போறேன்னு சொல்லி தெலுங்குக்கு போனாரு. அவர் ஆக்சுவலா தெலுங்கு படம் நிறைய படம் தெலுங்குக்காரர் தான் அவரு. தெலுங்குல போய் கரெக்டா மாட்டினாடா பம்பரக்கட்டா மண்டைய மாதிரி கரெக்டா அங்க போய் மாட்டினாரு. யார்கிட்ட மாட்டினாரு? நம்ம அந்த ஊர் சிலம்பரசன்ட்ட மாட்டினாரு. சொல்லி முடிச்சு விட்டாரு. 1 வருஷத்துல எடுக்கக்கூடிய ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி 6 வருஷம் ஆச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு. ஏமத்துல வெறுத்து போயிட்டாரு. ஹரிகர வீரமல்லு அவரு தானே அது? கிறிஸ் டைரக்ஷன்ல அந்த படம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, வீரம் படத்தோட ரீமேக் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வேதாளம் படத்தோட ரீமேக்னு ஆரம்பிச்சாங்க. வீரம் பண்ண முடியல, வேதாளம் பண்ணுவோம் அப்படின்னா வேதாளம் படத்தை ரீமேக் பண்றதுக்காக தான் அங்க போனாரு. வேதாளம் படத்தை ஜில்லா டைரக்டர் ரீமேக் பண்ற மாதிரி ஐடியா தான் அங்க போனாரு. நேசன் இருக்காருல, ஜில்லா டைரக்டர் நேசன், அவர் தான் வந்து வேதாளம் ரீமேக்க பவன்களை வச்சு பண்ணிடலாம் 2015 பிளான் பண்ணி 17-16 படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஐடியால இருந்துச்சு. அப்படியே போய் தள்ளி டேரக்டரை மாத்தினாங்க. அப்புறம் டேரக்டரை மாத்திட்டு படத்தையே மாத்திடுவோம்னு சொல்லிட்டு படத்தை அண்ணங்காரர் கேட்டார். தம்பிக்காரர் தான் சரி. இப்ப 16 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கும், ஒரு 5-6 வருஷம் அண்ணன் தம்பி பேசிக்கல, இப்பதான் திரும்ப பேச்சுவார்த்தை நல்லா அது குடும்ப சகஜமா இருக்கும். அண்ணன் கேட்கிறாருன்னு விட்டு கொடுப்போம்னு படத்தை விட்டு கொடுத்தாரு, வேதாளம் படத்தை. சரி, இப்ப படத்தையும் விட்டு கொடுத்தாச்சு, டேரக்டரையும் விட்டு வச்சு, வேற புதுசா ஒரு கான்செப்ட் பிடிக்கும்னு சொல்லி வேற கான்செப்ட் பிடிச்சி நல்ல டேரக்டர் பிடிக்கும்னு சொல்லி கிறிஸை பிடிச்சாங்க. கிறிஸ் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல சூப்பரா போயிட்டு இருக்கும் போது இவர் பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் நல்லா இவருக்கு ஒளி வெளிச்சம் பயங்கரமா வர ஆரம்பிச்சோன்னே கிறிஸ் அப்படியே நிப்பாட்டிட்டு படத்தை கொஞ்சம் நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் திடீர்னு உள்ள வந்து நானே படத்தை டேரக்ட் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் சீன் டேரக்ட் பண்ணாரு. அது ஏஎம்எஸ் பிடிக்காம அவர் பையனை ஜோதிகிருஷ்ணாவை திரும்ப டேரக்டர் ஆகினாரு. ஜோதிகிருஷ்ணா பாதி படம் எடுத்துட்டு இருக்கும்போது இல்ல சரிபட்டு வரல, ஃபைட் சீன்லாம் நானே டேரக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் ஃபைட் சீன்ஸ் டேரக்ட் பண்ண, நல்ல சீன்ஸ் எல்லாம் கிறிஸ் டைரக்ஷன் பண்ண, முக்க சீன்ஸ் எல்லாம் வந்து ஜோதிகிருஷ்ணா டேரக்ட் பண்ணு. படம் உருப்படியா இல்லாம போச்சு. ஏஎம்எஸ் இங்க சம்பாதிச்சதை ஓரளவுக்கு அங்க இழந்துட்டாரு. ஆனா என்னன்னா, அவருக்கு அடுத்த படம் ஏதாவது ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாரு. அதனால கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கிறாரு, அவ்வளவுதான். இப்படி சினிமா கொடுக்கும், சினிமா கெடுக்கும்.
யார் எதை பண்ணிக்கிறாங்கன்னு இருக்குல்ல அது. அதனால கொஞ்சம் எல்லாம் ஐசியூல இருக்க மாதிரிதான். அதனால கருப்பை பெருசா நம்புறதுனால அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறாங்க. இப்போ மட்டும் இல்ல, இப்ப எலெக்ஷன் டேட் அறிவிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் எல்லாம் பார்க்கணும். ஏப்ரல் 30 தெலுங்குல வந்து பெட்டி வருதா, தமிழ்ல கரை வராம இருக்கணும். ஏன்னா தெலுங்கு போட்டிக்கா பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஏன்னா பெட்டி வந்து பெருசா லெவல்ல தமிழ்நாட்டுல பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா கரை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ரொம்ப எதிர்பார்க்கப்படுற படம். அப்புறமேட்டு வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷன் நல்லா ப்ரொமோஷன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ஸ் பிரியும். தெலுங்குல ஒரு போட்டி, தமிழ்ல ஒரு போட்டினா அப்ப அதையும் யோசிக்கணும். அவங்க அடுத்தடுத்து நிறைய யோசிக்கணும். அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் அவசரப்படாம முடிவெடுப்பாங்க. ப்ரோ கிளாஷே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஒண்ணு ட்ரையான ஒரு டேட்ல விடணும், இல்லாட்டி February 30 தான் விடணும். இல்ல ஃபர்ஸ்ட் இயர் டேட்டை லாக் பண்ணணும். அது பண்ணணும். அது அப்புறம் போஸ்ட்போன் பண்ணாம இருக்கணும். அதுதாங்க ஃபர்ஸ்ட் டேட்டை லாக் பண்ணா நீங்க எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் நீங்க கரெக்டா சீசன் என்ன சீசன்ல மாட்டிருக்கோம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி, யார்கிட்ட கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்க பத்தியாங்கிற மாதிரி தான் அந்த கதை. நம்ம மாட்டுற சீசன் தப்பிச்சு எல்லாம் பொழைச்சி படம் எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சிரா அப்படின்னு வரப்ப எலெக்ஷன் வந்து மாட்டிருக்கு. நம்ம என்ன பண்றது? இது எப்படி எலெக்ஷன் வந்து மாட்டல. ஆக்சுவலா எலெக்ஷன் 5 வருஷம் ஒரு நடக்கிறது தானே. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அவன் மத்த நாள்லாம் சில்லி ஃபெல்லோ, மத்த நாள்லாம் கண்டிப்பா அடிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வருது. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, ஓகேவா? இப்போ நீங்க ஒரு பண கஷ்டத்துல இருக்கிறீங்க, ஓகேவா? அப்போ அடுத்து வைக்க போற ஸ்டெப்பை பிளான் பண்ணி கூடவே உட்காந்து இன்ச் பை இன்ச்சா பினான்சியலா மேனேஜ் பண்ணி எடுத்துன்னு போவீங்களா, இல்ல பட்ஜெட் கூடனா கூட தாங்க சொல்றேன். அப்படி பண்ண முடியாதுங்க. என்ன தெரியுமா, சினிமால பிளானிங் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டெல்லாம் ப்ரோ. இது வந்து கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்டதுங்க. இப்ப நீங்க திடீர்னு செட்டுக்கு போறீங்க, எடுக்கிறீங்க, ஆனா இருக்கும்போது அன்னைக்கு வரல அப்படின்னா அது கூட தான் செய்யும். எல்லாமே எஸ்டிமேட் தான். இங்க நீங்க ஒரு கட்டடம் கட்டல, நீங்க இப்ப வீடு கட்டுறீங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை வருது. இன்னைக்கா நம்ம சொன்ன காசுக்கு அது முடிஞ்சிருக்கா? 5 லட்சம் சொல்லுவோம். அந்த வீடு கட்டி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 5 லட்சம் முடியும் போது பார்த்தா 50-60% தான் வீடு முடிஞ்சிருக்கும். இது அங்கேயே நடக்குது இல்ல. அப்போ இது எதுவுமே இப்ப ஒரு நிரந்தரமா இல்லாத ஒரு விஷயம் தான் செய்வாங்க. அப்படிலாம் பிளான் பண்ண முடியாதுங்க. இன்னொன்னு, இப்ப 50 நாள்ல பிளான் பண்ணி போறாங்க, அது 50 நாள்ல முடியாது. ஆனா என்ன தெரியுமா ஒரு இது, அது எவ்வளவு சர்ஜ் ஆகுதுன்றது இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து அன்பிரிடிக்டபிளா இருக்கும். நீங்க என்ன சொல்றது, இப்போ இதை எடுத்தாருலங்க விடுதலை, யோசிச்சு பாருங்களேன். நீங்க 4 கோடி அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அதோட பட்ஜெட் வெறும் 4 கோடி. அந்த படம் கடைசியில் இது என்ன எங்க போய் நின்றுச்சு? 10 மடங்கு எக்ஸ்ட்ரா போய் நின்றுச்சு. 8 நாள் நடிக்க வந்தவர் தான் அந்த படத்துக்கு விஜய் சேதுபதி. கடைசியில பார்த்தா விஜய் சேதுபதி தான் அந்த படத்தோட ஹீரோ ஆயிட்டாரு. அது படம் 2 பார்ட் ஆச்சு. இப்ப இது எல்லாமே அந்த படத்தோட ப்ராசஸ்ல அப்படியே நடக்கிறது தான். இன்னொரு படம், இந்த சூரி படைப்பு ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க, அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் போயிட்டு இருக்காது. அவங்க பிளான் பண்ணதை விட இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்காது. அந்த அப்புறம் இவர் எடுத்தாரு விஷால், விஷ்ணு விஷால், அந்த இவரு படம் பேர் எதுவும் இல்ல, 2 வானமா என்ன படம், அந்த இவரு நம்ம ராட்சசன் டைரக்டர். அதுவும் அப்படிதானே. சோ கிட்டத்தட்ட உங்களால அப்படி கிளியர் கட்டா யோசிச்சு வச்சு இவ்வளவுதான் எடுக்கணும், இவ்வளவு எடுக்க போறோம் அப்படிலாம் பண்ண முடியாது. அது நடக்காது. திடீர்னு வரதான். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்றீங்கல்ல ஒருத்தர் பண கஷ்டத்துல இருக்கிறது இப்படித்தானேப்பா பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, இது நீங்க வெளியே இருந்து பாக்குறீங்க. அப்ப பண கஷ்டத்துல இருக்கிறவன் எவ்வளவு யோசிச்சிருப்பான் அந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி. அவ்வளவு பண்ணியும் ஏதோ ஒரு இடத்துல விட்டுருச்சு. ஆனா அவங்க ஏன் இப்பவும் அதை பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்ப எப்படியா இருந்தாலும் டிலே ஆயிடுச்சு, வட்டி எகிறத்தான் போது, நம்ம ரிலீஸ் பண்ணத்தான் போறோம். ஆனா இப்ப கரெக்டான டேட்ல நம்ம ரிலீஸ் பண்றோம்னா இது எல்லாத்தையுமே மறந்துடும் அப்படிங்கறதான் நினைக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேன், அப்டேட் கேட்கறதோ இதுவோ அது மேட்டரே கிடையாதுங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. அதுக்கெல்லாம் இது வந்து அன்அக்செப்டபிள். நீ யாரா வேணா 2 போங்க, நீ எந்த ஃபேனா வேணா 2 போங்க. ஒருத்தன் குடும்பத்தோட சந்தோஷமா நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட போயிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தருக்கு இப்ப நமக்குலாம் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளால ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு எங்கேயாவது வெளியே போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட என் வாழ்க்கை ஒண்ணு இதோட போலாம், இல்ல இதோட முடியலான்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒருத்தர் அங்க இருந்து ஒரு விடுதலை எடுத்து அங்க இருந்து போய் சந்தோஷமா சாப்பிட போலாம், குடும்பத்தோட இருக்கலாம்னு போய் ஒரு போட்டோ சந்தோஷமா போறோன்றதே பெரிய விஷயம். நான் சொல்றது, நான் எப்பவுமே இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் உள்ள வருவேன். நான் அது இன்ஹியூமனா போகும்போதுதான் உள்ள வருவேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது மனுஷத்தன்மை இல்லாத செயலா இருக்கே அப்படின்றது.
அங்க போய் ஒருத்தன் போஸ்ட் போடும்போது இங்க கீழே போய் அதை போடுறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பா இருக்குங்க. அது 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 அதான் சொல்றேன்ல, சில நேரம் இந்த ஃபேண்டம்ன்றது இருக்குல்ல, அதுல ஒரு ஒரு லெவலை தாண்டி ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு கொண்டு போய் போயிடுறாங்க. அது ஒருத்தருடைய அடிப்படையா பணம் இல்லைன்னு ஒருத்தன் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம அதை பண்ணக்கூடாது. அது பேசிக் மனுஷத்தன்மை. எஸ்ஆர் பிரபு இந்த ஸ்பேஸ்ல எங்கன்னா இருந்து கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு மனுஷன் வந்து இத்தனை கோடியை இழந்துட்டு வருமா வராதான்னு பயத்துல இருக்காரு. யாரோ ஒரு தோழர் அதையும் பிரகாஷ் சொன்னதை கேட்டுட்டு அப்பாடா நான் என் வாழ்க்கை சார்ட்டட் அப்படின்னு படுத்து கிடப்பாரா? எங்க நீங்க வேற. சாட்டன்னு நினைக்க மாட்டாரு. இந்த அப்பா திட்டின இந்த கருப்பு பஞ்சாயத்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். போதும், கருப்பு கருப்பு படம் தான் முடிய மாட்டேது, இதுவும் முடிய மாட்டேது. போதும், முடிச்சிருவோம். இன்னொருத்தவங்க வந்து சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்கன்றாங்க. எதனால நேத்து அவர் அவருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இல்ல இல்ல, அவர் ட்ரோல் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவர் சில ஓ, நேரம் வந்து அப்படியா? சில பேர் வந்து ட்ரோல் பண்ணுவாங்களா, அந்த அந்த கேட்டகரி கிடையாது. அதாவது அக்கறையில கேட்கல, யாருக்குமே ஸ்பீக்கர்ல இல்ல, தூக்கி போடுதுன்னா கோபாலகிருஷ்ணன் படத்துக்கு மட்டும் தூக்கி போடாது. ஜம்முன்னு உள்ள வராரு, அவர் பரணிட்டு ஏதோ கேட்க போறாரு. பரணி ஏயா யாருக்கும் ஒர்க் ஆக மாட்டேது, உனக்கு மட்டும் எப்படியா ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி அதானே பரணி? அதெல்லாம் இல்ல, பேசிட்டேன். எங்க மாவீரன் வந்து முதல்ல ஒரு ஐடியில வந்தாரு, அடுத்து டியூடுன்ற ஐடியில வந்தாரு, இப்ப ஆளையே காணோம். அதுதான் தூக்கி போடுதான் என்னன்னு தெரியல. ஆனா லிசனர்ஸ் கூடிக்கிட்டே போறாங்க. லிசனர்ஸ்க்கு பிரச்சனை இல்ல, இதுக்கு மட்டும் தான், ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும் தான் தூக்கி போடுறது வெளியே போல இருக்கு. ஆனா ஒருவேளை இல்ல கருப்பு ஒரே விஷயத்த நம்ம ரொம்ப நேரம் பேசுறாலும் அவங்களும் பார்த்து சரி பேசி முடிச்சோடனே இவங்க நம்ம வருவோம்னு சொல்லிட்டு எது ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வந்துட்டாரு பாத்தீங்களா? வந்துட்டாரு. எல்லாம் பாருங்க, கருப்பு பேசி முடிச்ச அப்புறம் வராங்க. என்ன ப்ரோ எங்க அண்ணன் ஏதாவது பேசினாரு? இல்ல ப்ரோ, நான் தூக்கி போட்டது அது எதுக்கு ஸ்பீக்கரை வேற வாங்கிட்டு இங்கேயே போவோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. பரணிங்கண்ணா நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் எப்பயுமே நல்லா தான் இருக்கேன். சரி ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு இருக்கவே பெஸ்ட் அவார்ட்னா எதை நினைக்கிறீங்க? ஆஸ்காரா இல்ல ஃபிலிம் ஃபேரா? எதுவுமே இல்லை. முந்தானத்தை வரைக்கும் நார்மலு, முந்தானத்துல இல்ல இருங்க, அவர் பதில் கேட்கிறாரு பாத்தீங்களா? அவர் ஒரு கேள்வி கேட்டாருன்னா உள்ளொருத்தன் எல்லாம் கேட்க மாட்டாரு, அவர் கேட்கட்டும். ஒழுங்க சொல்லுங்க பாருங்க. கொஞ்சம் மாசம் முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு. பட் ரீசெண்டா சில இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் போயிடுச்சு. போயிடுச்சா பாருங்க. இல்ல அதுக்கு இல்லங்க, அவரு கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இல்ல வந்து ஃபேரா கொடுத்துருக்காங்களா பரணி ப்ரோ? அது ரொம்ப ஃபேர் ப்ரோ. இந்த இத்தனை வருஷம் ஃபேரா இல்ல, இந்த ஒரு வருஷம் தான் ஃபேரா இருக்கு. இல்ல எனக்கு இந்த வருஷம் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த வருஷம் நடந்த அவார்டுகள்ல அமரனுக்கு கொடுத்த அவார்டுகளை தவிர மத்தபடிக்கு ஃபிலிம் ஃபேர் ஃபேரா தான் இருந்துச்சு. ஆதி ப்ரோ நீ என்ன சீரியஸ் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? நாங்க வேற இல்ல கோபாலகிருஷ்ணன் பிரதர், இப்ப நீங்க என்ன பண்ணணும்? சரியா கேட்கலாம் பிரதர், இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லணும். என்ன போங்க. இல்ல அமரன்ல சாய்பிள்ளை கொடுத்த அவார்டு வருது. ட்ரோல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி வச்சுட்டு ஸ்பீக்கர்ல இருக்கிற ஆளை ட்ரோல் பண்ண விட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு புரியல. கமெண்ட்ல ஒரு ஆள் வந்துட்டு ட்ரோல் பண்றாங்க. அது இல்லைங்க சீரியஸா, அவரு பண்றது வன்மம், நம்ம பண்றது வன்மத்துக்கிட்ட பண்றோம். என்ன பண்ணி கரெக்ட் தானே பண்ணி? கரெக்ட் ப்ரோ. என்ன சூப்பர் ப்ரோ. வர்ணிங்கன்னா அன்னைக்கு இட்லி கடை ஆடியோ லான்ச் அன்னைக்கு வேலை செஞ்ச சந்தானா டெம்ப்ளேட் இன்னைக்கு வேலை செய்யல. அந்த டெம்ப்ளேட் ஏன் ப்ரோ இன்னைக்கு வேலை செய்யல வர்ணி ப்ரோ? என்ன டெம்ப்ளேட் போட்டாருன்னு மறந்துருக்காரு. யாருப்பா இவன் வளர்ச்சியை தடுக்கிறது? அந்த டெம்ப்ளேட் இட்லி கடை அன்னைக்கு போட்டாரு. யாரு தாங்க உங்களை தடுக்கிற சொல்லுங்க, நாங்க உங்களை போய் தடுத்துடுறோம். சரி சரி எங்க சரி பதில் சொல்லுங்க. என்னங்க சொல்லணும் புரியல எனக்கு. முந்திரி கொட்டையா? நான் சிம்பிளா சொல்றேன், இப்ப இருக்கிறதுலயே பிக்கெஸ்ட் பிரிவிலேஜ் ஹீரோவே சிவகார்த்திகேயன் தான். அவரை யாருமே தடுக்க முடியும்? ஆமா
என்னங்க ஏங்க உங்களுக்கு புரியல. அங்க அவரு துப்பாக்கி கொடுத்திருக்காரு, இவரு பிக்கஸ்ட் லீக் கொடுத்திருக்காரு, ஒன்னா ரஜினி கூப்பிட்டு பாராட்டுறாரு. கமல் ப்ரொடக்ஷன்ல வெளியே ஒரு ஹீரோ வந்து 2வது படம் பண்றது RKFIல இந்த அளவுக்கு எந்த ஹீரோக்கும் இங்க நடந்திருக்கு. ஆனா இது அது போக ரெட் ஜெயண்டோட இது வேற. ப்ரொடியூசர் சிக்கல் வர்றதில்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் சிக்கல் வர்றதில்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கிரீன்ஸ் பிரியறது இல்ல இல்ல, ஆதி பாருங்க, ஆதி பாருங்க கட்டையை எடுத்து கொடுக்குறாரு. ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதா, இப்படி இந்த கட்டையை வச்சுக்க, இது பத்தில அதை நுஞ்சான துஞ்சான இதை வச்சுக்க, இது பத்தில தோணுது எனக்கு. இவ்வளவு நடக்குதுன்னு அடிக்கிறாங்களோ. இருங்க, நானும் உங்களை தடுக்கிறேன். பழக்கம் போல உள்ள வர இருங்க. பல்தான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறாரு நினைக்காதீங்க. அது இன்னைக்கு ஒரு ட்வீட் வைரல் ஆச்சு. ஏங்க இருங்க, நம்ம எங்க போயிட்டு இருக்கு, நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? பல்தான் அப்புறமேட்டு அடிக்கலாம் வாங்க, ஃபர்ஸ்ட் பரணி அடிக்கலாம். இல்ல என்ன சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டாங்க பரணி, அதுக்கு பதில் சொல்லு பரணி. அன்னைக்கு தனுஷ் இட்லி கடை ஆடியோ லான்ச் அன்னைக்கு நீ ஒரு ட்வீட் போட்டல. ஓகே, உங்க யாரு முன்னாடி வரைக்கும் அவார்டு மேல நம்பிக்கை இருந்துச்சு, சில நாட்கள் வரைக்கும் அவார்டு மேல நம்பிக்கை இல்லைனால அந்த மாதிரி சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் அந்த மீன் போடுற பழக்கம் இருந்துச்சு. இப்ப மீன் போடுற பழக்கம் இல்லைன்னு புதுசா சொல்ல வேண்டியதான். என்ன பாரு பதில் சொல்லுங்க பாருங்க, ஈஸியா முடிச்சு. பழக்கம் இல்ல இப்ப மீன் போடுற பழக்கம். அப்படிலாம் இல்ல, எனக்கு தோன்றப்ப நான் ஏதாவது போடுவேன். அது எப்படிங்க அடுத்தவங்களுமே தோணும், உங்க அண்ணனுக்கு தோணுதா? தோணாது ப்ரோ. சரி, தோணலைன்னா பரவாயில்ல. பரணி ப்ரோ, அவரு வளர்ச்சி யார் தான் தடுக்கிறா? எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பதில் சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியல மாவீர். நீங்க கேளுங்க, டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் போடுங்க, யாரு யார் எடுக்கிறாங்க. சரி, நான் கேட்டு சொல்றேன். ஆனா உண்மையிலேயே பரணிக்கு நான் தான் சொல்லிருக்கேன், பரணிக்கு வந்து அவங்க இவரை தெரியும், அவருடைய ஃபேன் கிளப் மெம்பர்ஸ் தெரியும், ஹெட் தெரியும், கோஆர்டினேட்டர்ஸ் தெரியும், எல்லாரையுமே தெரியும். அவரை யார் தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா பரணி நீட்டா போய் அதை சொன்னா மக்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தடுக்கிறவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீ வந்து தனுஷ்க்கு வந்து எனக்கு யாரு என்ன எங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப யாரா அவருக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்கறதுன்னு கிண்டலா பாக்குற. அதே சிவகார்த்திகேயனுக்கு நடக்கும்போது ஏன் அந்த கிண்டல் பார்வை பார்க்க மாட்டேன்ற? உன் எதிரிக்கு ஒன்று நடக்கும்போது மட்டும் கிண்டல் பார்வை பார்ப்ப, நார்மலா இருக்கிற உனக்கு பிடிச்சவங்களுக்கு நடக்கும்போது அதை கிண்டலா பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அதனால நான் மாத்திக்க ட்ரை பண்ண மாட்டேன். நான் அப்படிதான். பாத்தியா, நான் வந்து அந்த அதுக்கெல்லாம் வரல. உங்க ஐடியல் தானே, கொஞ்சம் க்ளோஸ் வேற. யார்தான் பிரச்சனை கொடுக்குறாங்க அதுதான் நான் கேக்குறேன். இல்ல தெரியல, அதுக்கு சீரியஸா நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, அவரு கமல் மாதிரி அவர் படங்கள்ல படம் தயாரிச்சு அவர் சினிமாவுக்கு தயாரிச்சு அதுலயே இப்ப நிறைய நல்ல நல்ல படங்களை தயாரிக்கிறாரு. நிறைய பேர்த்த இன்க்ரீஸ் பண்றாங்க. நிறைய வேலை இருக்குப்பா, நீ ஆன்லைன்ல திட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கறத சுத்தி சொல்றாங்க. சுத்தினாலும் இருக்க என்ன என் வேலை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளா சீரியஸா நான் அதை பாக்குறதுக்கு அப்படி இல்ல. அத இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க தான் பிரச்சனை கொடுக்குறாங்க எனக்கு. இவங்கெல்லாம் மக்கள்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் 1 2வது இவர் தயாரிக்கிற படங்கள் எல்லாமே, இவர் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள், இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ல இருந்து வர்ற படங்கள் எல்லாமே நல்ல படங்களோட இவர் அசோசியேட் ஆகிக்கிறாரு. அது நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல. இவர் அவரால் தான் அந்த படத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆனா அவர் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துல அது வேற ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவரு அதுல நம்ம இவர் மாதிரி பிராண்ட் பண்றது. அதுதான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு, காசு போட்டாரு. கண்ணா ப்ரொடியூஸ் பண்ணாரு. கொட்டுக்காளி வேற ஒருத்தர் ப்ரொடியூசர். யார் ப்ரொடியூசர்? கனா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணா, கொட்டுக்காளி வேற ஒரு ஆளு. ஆனா இந்த நெஞ்சமுண்டு நேர்முட்ல சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் தயாரிச்சாரு. அதை விட்டுருங்க. ஹவுஸ்மேட்ஸ்லாம் வேற ஒருத்தர். ஹவுஸ்மேட்ஸ் வேற ஆளு பாருங்க, அது வேற ஆளு. இதுவே வேற ஆள் தானே, தாய்க்கிழவிய. கொட்டுக்காளி யார் ப்ரொடியூசர்? ஆக்சுவலா நீங்க தான் பாருங்க சொல்லணும், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ன்ற நீங்க தான் வேற ப்ரொடியூசர்ஸ்ன்றீங்க. அதனால தான் நான் கேக்குறேன் யாருன்னு கேக்குறேன். இல்ல பரணி ப்ரோ, அதெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி ரிலீஸ் பண்றாரு. இந்த ஹவுஸ்மேட்ஸுமே அப்படித்தானே? இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு அதுதான் கேக்குறேன். இல்ல கொட்டுக்காளி அவர்தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவர் தான் பண்ணாரு. வேற யாரா பண்ணல பாருங்க, யார் பேரோ வந்துச்சு பாருங்க. லிட்டில் வேவ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் முதல்ல வந்தது. அவங்க அந்த மாதிரி வந்துச்சு, ஏதோ ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் பேர் வாங்கிட்டாங்க, சூரிக்காக வாங்கினாங்க. அதேதானே இதுக்கும் அப்படித்தானே. அந்த இன்னொரு படம் பண்ணாங்களே குரங்கு பெடலா, அந்த படத்தோட இது எல்லாமே இப்ப வரணி. இப்ப என்னன்னா அக்வயர் தான். இப்ப இந்த படமா எடுத்துக்கோ, தாய்க்கிழவியுமே அப்படித்தானே, பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன். கொட்டுக்காளி வந்துட்டு லிட்டில் வேவ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. அதானே இப்ப சொன்னேன் நானு.
ஓ கேக்கல ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க. அது யார்? ஓகே. அதான் நான் சொல்ல வரதுன்னா அதுவுமே இப்ப என்னன்னா ஒருத்தர் ஒரு பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் ஒரு படத்துக்கு அதான் நீ பிராண்ட் கொடுத்தாலுமே அது பிராண்ட் அது வந்து அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்றதுதான். இவர் யாரோட அசோசியேட் ஆகுறாரு, என்னென்ன படங்களோட அசோசியேட் ஆகிக்கிறாரு தன்னையன்றது நல்ல விஷயம் தான். அது இந்த மாதிரி படங்களை நான் வந்து வெளியே இது பண்றதுக்காக விரும்புறேன் அப்படிங்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு யூஷுவல் ப்ரொடியூசருக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, அது ஒரு கிடையாது தான் அதுல அந்த படத்துல இந்த மாதிரி படங்கள்ல. சோ நான் எப்பவுமே நான் வந்து இப்ப எனக்கு நீ சொல்றல நான் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன், இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன், எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். தானும் சொல்லும் போது சரி, இது சொல்லும் போது சரி. ப்ரொவோகேட் பண்ணாதீங்க ஃபேன்ஸை. இப்ப நீங்க பண்றதுக்கு பேரு ப்ரொவோகேஷன். ஏன்னா பாதி சொல்லிருவீங்க, மீதி எல்லாரும் ஸ்பெகுலேஷனுக்கு விட்டுறீங்க. அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க, இவர் யார் தெரியுமா சொல்றாரு, தனுஷ் சொல்றாரு, இவர் யார். அது வந்து ஒரு சண்டை ஆகுது. இந்த சண்டையை அவங்க காசாக்க பாக்குறாங்க. அது ரொம்ப மோசமான, அசிங்கமான, கேவலமான விஷயம். நீ சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சண்டையை உருவாக்குறதுன்றது. அது தனுஷ் பண்ணாலும் சரி, சிவகார்த்திகேயன் பண்ணாலும் சரி, பாதியில சொல்லிட்டு விடாதீங்க அது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அதை வச்சு மீதியை ஃபில் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு. அதுக்கு சொல்லிட்டு போயிருங்களேன், இது எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, அது எனக்கு நான் என்ன சொல்றேன், ஆளை சொல்ல தேவையில்லை, விஷயத்த சொல்லலாம். நீங்க இல்ல சொல்லாம இருங்க. அது எதுக்குங்க இப்படி பண்றீங்க, நீங்க பேசாம விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஜிக்கா யோசிச்சு பாரு. யாரோ ஒருத்தங்க இவருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, ஏ ஆடியோ லாஸ்ட்ல போய் சொல்லிட்டா இருப்பா அவரு, விட்டுருங்க எனக்கு பிரச்சனை கொடுக்காதீங்க, நான் நல்ல படம் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருங்க, அவரை விட்டுருங்க. இப்படி சொல்ல போறாங்களா யாராச்சும்? இல்ல என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன பண்ண வரீங்க? இது ரொம்ப தப்பான விஷயம். யாரு பண்ணாலும் சரி, இன்னைக்கு தனுஷ் பண்ணும்போதும் அப்படிதான் இருந்துச்சு, இவர் பண்ணும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. ஒண்ணு முடிச்சா சொல்லுங்க, இல்ல சொல்லாம போங்க. இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கும் தெரிஞ்சுதான் வராங்க. அவ்வளவு பயிர் இருக்கிற கோவால எதுக்கு தனியா பெயிண்ட் அடிக்க போகணும் பில்டிங்க்கு அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க. நான்லாம் ரெட்ரோ ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா பஸ்ட் அவுட் ஆவாருன்னு தான் நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ அடி கங்குவால. அவர் வந்து வாழ்க்கை நம்புங்க, மேஜிக் நடக்கும்னு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் போன மேடையிலேயே 2 மாசத்துக்கு முன்னாடி அதான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்பயுமே இதான் பண்றாரு நான் கவனிச்ச வரைக்கும். அது ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்களுக்குலாம் மத்தவங்களுக்குலாம் அடிக்கிறது எதிரிங்க, அவருக்கு அடிக்கிறது சொந்த ஆர்மியிலிருந்து விழுகுது. அதனால இவங்களை என்னத்த சொல்றது, இவங்களை பேசாம மோட்டிவேட் பண்ணி எதையாவது உருப்படியா பண்ண அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்றாரு. ப்ரோ வெயிட், இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். சொந்த ஆர்மி அடிக்கும் ரெட்ரோ டைம்ல தான் நாங்க ஒரு தடவை கூட அவர் அடிக்கல தெரியுமா? ஏன்னா எல்லாம் கரெக்டா வந்துச்சு. அவரை வந்துட்டு பட்டுமா புஜுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏங்க ரெட்ரோ டைம்ல நீங்க அடிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, நீங்க அதை பண்ணலங்க. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? எல்லாருமே போய் வம்போலத்தை வச்சீங்க. இந்த வந்துட்டான் தலைமை திரும்பி படம் வரட்டும்டாடே, நீங்க வந்து பாடுறா ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு அத்தனை பேர்த்தையும் வம்போலத்தை வச்சீங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி கூசுறதையும் எல்லா பக்கமும் இருக்கானு நான் அதை இல்லைன்னு. எங்க ஃபேண்டம்லயும் அந்த மாதிரி, எங்க ஃபேண்டம்ல இல்ல ஜென்ரலாவே எல்லா ஃபேண்டம்லயுமே எதுவுமே பண்ணாம இந்த புழு பூச்சி பாக்குறதுன்னு சொல்லி பண்ற வேலை எல்லா ஃபேண்டமும் பண்ணுது. அததாங்க சொல்றேன். அந்த நேரத்துல அதனால சூர்யா என்ன பண்ணிட்டாரு, எங்கேயாவது போய் எங்கேயாவது கோர்த்து விட்டு அதெல்லாம் பண்ணாதீங்கடா, பேசாம சைலண்டா குவைட்டா வாங்க, படம் பார்த்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நல்லது நடக்கும், நம்புங்க, நார்மலா இருங்க. எனக்கு இன்னொன்னு, போக போக சூர்யா எந்த மாதிரி ஆயிட்டு வர்றாருன்னா, இந்த இது மாதிரி ஆயிட்டு வர்றாரு. இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சு இந்த சுவிசேஷ கூட்டம் அப்படின்ற மாதிரி உட்காந்து மெல்ல பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? உங்கள் மூச்சு உங்களுக்கு இது பண்ணுவதை வந்து நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கொடூர இந்த மோடுக்கு போயிட்டே வராது, அந்த ஒரு ஜென் நிலை கொண்டு போயிட்டே வராது. ஏன்பா நல்லா ஜாலியா பேசுவீங்கப்பா, ஏன்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கே பார்க்கும்போது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஜோக்கெல்லாம் அடிச்சிட்டு பாருங்க, வந்து இன்டர்வியூல வந்து டிடி கூட ஜாலியா பேசிட்டு இருப்பாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஏரியாக்கே போறது இல்ல. இப்ப ஒரு மாதிரி ஒரு துறவி மாதிரி ஆயிட்டாப்ல. நானும் நோட்டீஸ் பண்ணேன் ப்ரோ. அவரு பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆயிட்டாப்ல. ஒரு ரொம்ப அது கன்சர்வேட்டிவ் கிடையாது. இப்ப கன்சர்வேட்டிவ் என்ன தெரியுமா? நீங்க கன்சர்வேட்டிவா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுங்க, அது வேற. இவர் க்ளோஸ்டா இல்ல,
இவரு நம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ஸ்டேஜ் இமேஜ்னு ஒண்ணு கிரியேட் பண்ண நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். இப்ப க்ளோஸ்டா இருக்கிறதுன்றது வேற. இப்போ நீங்க இதை எடுத்துக்கோங்க, க்ளோஸ்டா இருக்காருன்னா யார்கிட்டயாவது இப்ப அந்த இவங்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்தாரு, இப்ப ஹிந்தி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருல இதுக்கு, இப்ப இந்த இதுக்கு. அப்புறம் வாழையாட்ட போய் ஒண்ணு பேசினாரு தெரியுமா, ஒரு இது மாதிரி ஒண்ணு, ஒரு ஷோ மாதிரி ஒண்ணு, அவரோட வீக்லி ஷோ அது அதுல எல்லாம் ஜாலியா தான் இருக்காரு. இவர் ஸ்டேஜ் மேனரும் ஒன்று தனியா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாரு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல மட்டும் தான் அவர் இப்படி இருக்காரு. ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இதுவா பேசிட்டு இதுவாயிரணும் அப்படிங்கிற அந்த ஜோன்ல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இன்னொன்னு நான் இவங்க எல்லார்ட்டையுமே இருக்கிற பிரச்சனை, சுத்தமா இன்டர்வியூஸ் இதுன்னு எதுக்குமே வர மாட்டேன்றாங்க. தமிழ் ஆடியன்ஸ் கடைசியா இவங்களை சிரிச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எது ப்ரோ கேட்கல, எதுக்கு வர மாட்டாங்க? இன்டர்வியூஸ்ங்க, இன்டர்வியூ. ஓகே ஓகே. அங்கதானே ஜாலியா இருப்பாங்க, அதுக்கான இடத்துக்கே இப்ப வர மாட்டேன்றாங்க. என்னால வந்துட்டு தோழரோட கூற்றுக்கு வந்துட்டு எதிர்கூற்றே சொல்ல முடியாத ஒரு கூண்டுக்குள்ளார நான் நிக்கிறேன் இப்ப. முதல்ல எங்க எல்லாத்துக்கும் எதிர்கூற்று சொல்லணும், இது ஒரு கருத்து அவ்வளவுதாங்க. இன்னொன்னு எங்களுடைய கன்சர்னுமே இதுவாதான் இருக்கு. ஏன் நீங்க நல்லா ஜாலியா இருக்கிற ஆள் தானே, இன்னும் நல்லா ஜாலியாவே இருங்க, ஏன் வந்துட்டு அமைதியாவே இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லங்க, ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கலாங்க, என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல போன ஆட்களை இவங்க டீல் பண்ற விதம் இருக்குல்ல, திடீர்னு கூப்பிட்டு அவங்கள ஒரு இந்த கோவிட் அதுன்னு ஒரு பெரிய கேப் வந்துச்சுங்க. அந்த கேப்ல இந்த யூடியூப் ஜேர்னலிசம் பண்றவங்க ரொம்ப பெருகிட்டாங்க. அவங்க பிரஸ் மீட்ல கேட்கிற கேள்விகளை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு, என்ன இப்படி எல்லாம் கேட்கறாங்க, நம்ம டீம் வந்து இப்படி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு அன்கம்ஃபர்டபுளான கொஸ்டின்ஸை எதிர்கொண்டே இவங்க பழகல. இவங்க பழகின கல்ச்சர்ல எப்படி இருந்தாங்கன்னா டிடி மாதிரியோ இது மாதிரியோ அவங்கள ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்காத கேள்விகளை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப டக்குன்னு இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கறாங்க. அது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அஜுஜோ இது என்ன இருமோ, நம்மள என்ன கேட்டுருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு போகுது. ஆனா யாருனால அவங்கள ஒரு பிளேஸ்ல வைக்க முடியும்னா அது இவங்கதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சுக்கோங்களேன், விக்ரம் வந்து மதுரைக்கு போனாரு, அவரை வந்து ஒரு மாதிரி இதுவா கேட்டாங்க கேள்வி, வந்து நீங்க கடைசியா ஹிட்டு கொடுத்து இவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து சாரி, அப்புறம் வந்து நீங்க வந்து இப்ப காம்படிட்டராகவே உங்களுக்கு கூட தான் இருந்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் இங்க போயிட்டாங்களே அப்படின்றாங்க. இப்படி எல்லாம் கேட்கறாங்க. ஆனா சூர்யா மாதிரியோ அஜித் மாதிரியோ விஜய் மாதிரியோ ஃபேன் பேஸ் உள்ள ஆட்கள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இப்படி கேட்கறது தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு பிஃபிட்டிங்கான ரிப்ளை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெருசாகும். அப்பதான் இவங்களுக்கு ஐயோ இதை பண்ணக்கூடாதுன்றது வரும். ஏன்னா அதோட எதிர்வினை, அதோட லைட் ரொம்ப பெருசாகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் போயிடுறாங்க. அப்பவும் என்ன பண்றாங்க, இப்போ தங்கலானிக்கு இவர் பண்ணார்ல இது இந்த டிடியை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ, டிடியா அர்ச்சனாவோ யாரோ விட்டாங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு அதை எல்லா சேனலுக்கும் கொடுத்துடுறாங்க. அது ஒரு மாதிரி இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஹீரோயோட இமேஜ்ன்றது இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, எங்களுக்கு பார்க்க முடியறது இல்ல, கேட்க முடியல, இப்ப ஏன்னா அவங்க சார்ந்த ஒரு ரீல்ஸ் வராது, எதுவுமே வராது, என்னால வேற எங்கேயுமே பார்க்கவே முடியாதுன்றது இருக்குல்ல. முன்னாடி அது எக்ஸ்க்ளூசிவிட்டியா இருந்துச்சு, அஜித் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப அது வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அவங்க ஹீரோவோட ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இருக்குல்ல. இப்ப அஜித்தே அதுக்கு அதை புரிஞ்சு அதுக்கு இங்க இறங்கிட்டாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்த பண்றப்போ, நீங்க ரேஸ்க்கு பண்றப்போ எங்க ஃபேமிலி வீடியோலாம் அஜித்தோடது வரும், நம்ம எப்ப எதிர்பார்த்து சொல்லுங்க, அது வருது. இப்ப விஜய் ஃபேன்ஸுக்கு அந்த இதெல்லாம் வருது. அப்போ இது எதுவுமே வரல இவங்களுக்கு. அப்போ இதை சார்ந்த கேள்விகள் இருக்குல்ல, இதை உங்களை வேற எங்கேயுமே பார்க்க முடியப்பான்றது இருக்குல்ல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட தான் இங்க இப்படி வெளிப்படுது. நான் அதான் சொல்லிட்டே இருப்பேன். ரீசெண்டா தான் நிறைய கொடுக்குறாரு தொடர். பெட்ரோக்கு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க ஆர்த்தி, அப்புறம் சந்தோஷ் நாராயணன் எல்லாம் சேர்ந்து, அப்புறம் அந்த அகாரமுக்காக நிறைய வாட்டி வெளியே வந்து பேசினாரு. அது கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி தானே, அதுல ஜாலியா தானே இருந்தாரு. இல்லங்க, அததாங்க சொல்றேன் நானு, உங்களுக்கு புரியுதா? அது ஒண்ணுதானே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீங்க எங்க நீ வரதே இல்லைங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா படம் ரிலீஸ் சம்பந்தம் இல்லாம எப்படி சொல்லுங்க படத்துக்கு சம்பந்தம்? ஐயோ இல்ல கமல் அப்படி சொல்ல, படத்தை அப்ப ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, அப்படி இல்லாம ஒரு இப்போ 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வெளியே வராங்க. வரும்போது ஒரு 2-3 இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், சூர்யா மாதிரி ஒரு ஆக்டர், நீங்க நான் சொல்றது ஒரு யூடியூப் இன்டர்வியூ நீங்க கொடுக்க வேணாம், இது பண்ண வேணாம்,
ஒரு இவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட போங்க, பரத்வாஜரங்கன் மாதிரி ஒருத்தர்கிட்ட போங்க, அவர் உங்களோட கிராஃப்டை பத்தி பேசுங்க. சுதீர் மாதிரி ஒருத்தர்கிட்ட போங்க, உங்களுடைய ஆக்டிங்லோ அதெல்லாம் பேசுங்க. இல்ல நீங்க ஒரு இவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட போங்க, ஒரு ஒரு விஜய் சித்துலாக்ஸ் மாதிரி உனக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை அசிங்கப்படுத்த போறது கிடையாது, ஜாலியா தான் இது பண்ண போறாங்க. அந்த வைபா தான் நீங்க அது இருக்க போது. அவங்க கண்டிப்பா உங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு வெரைட்டி வேணும்ல, அது எதுவுமே இல்ல. ஒரு உன்னை படத்தை தாண்டி நான் வேற எங்கேயாவது ஒண்ணு பார்க்க முடியுமான்றது ஒண்ணு இருக்குல்லங்க. அதுதானே இப்ப 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வராங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ டீமோடய வச்சு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க, அவ்வளவுதான். இதையவே தான் நாங்களும் வந்துட்டு ரெட்ரோ டைம்ல கேட்டோம். ஒரு பிஆர் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க, இல்ல வந்துட்டு ஒரு சுதீர் கூட பண்ணுங்க அப்படின்னு. சோ அந்த டிஸ்கஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அதான் சொல்றேன், பியூர்லி கிராஃப்ட பத்தி மட்டும் தான் பேச போறாங்க அவங்க. அண்ட் இன்னொன்னு சொல்றேன், கிட்டத்தட்ட 3 டிகேடா ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தர், அது அப்ப அவர்கிட்ட பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ ஒரு கண்டென்ட்டாவோ எவ்வளவு இருக்கும் இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ. இல்ல இந்த எஸ்எஸ் மியூசிக்ல ஒருத்தங்க பண்ணுவாங்களே அந்த மாதிரி, அந்த பாட்காஸ்ட் மாதிரி, அது சாதாரணமா ஜாலியான கேள்விகள் தான் இருக்கும். உங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்காது இந்த மாதிரி இடங்களுக்காச்சும் அட்லீஸ்ட் போகணும். இது எதுவுமே அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. இந்த பக்கம் இருக்க பிரஸ் மீடியாவும் இப்படி பண்ணி தானே அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதைத்தான் கமல் சொல்றேன் நானு. அதனாலதான் அவங்க கிட்ட கொடுக்காம இந்த மாதிரி அப்படி பண்ண மாட்டாங்கன்றவங்கிட்ட போலான்னு சொல்றேன் நானு. இல்ல அது கண்டிப்பா பண்ணணும். ஆனா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, ரெகுலரா பிரஸ் ஆட்களுக்கு வந்து ஏன் கொடுக்க மாட்டாங்க, இல்ல ஏன் வந்துட்டு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தியோட ரீசெண்டா ஏதோ ஒரு படம் வந்துச்சு, பாவாத்தியருக்கு முன்னாடி ஏதோ முன்னாடி மெய்யழகன் தான். மெய்யழகன் இன்டர்வியூக்கோ ஒரு பிரஸ் மீட்டுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அவர் வந்துட்டு ஆந்திரா போயிருந்தாப்புல. அப்ப அந்த தெலுங்கு வச்சு அந்த லட்டு இன்சிடென்ட்டை வச்சு ஒரு அந்த ஆங்கரை ஏதோ கேட்டுச்சு. இந்த ஆளு வேணாம் அதை பத்தி பேசாதீங்க, சென்சிட்டிவான இஷ்யூன்னு சொல்லி சொன்னதவே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அந்த அந்த படம் சார்ந்த இருந்த என்டையர் குட்வில் அந்த 2 நாள்ல என்டையர் மீடியாவுமே வந்துட்டு டவுன்கிரேட் பண்ணிடுச்சு. இப்போ அது வந்துட்டு நம்ம சொல்லலாம், சாரி எல்லாம் கேட்டாரு பவன் கல்யாண் கேட்டதோ. அதாங்க சொல்றேன், அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போறதை விட இந்த மாதிரி ப்ராக்ரெசிவான, இப்ப நீங்க ஒரு பரத்வாஜன் இன்டர்வியூக்கோ இல்ல சுதீர் இன்டர்வியூக்கோ இல்ல இதுக்கோ பண்ணீங்க, ஒரு எஸ்எஸ்பி பாட்காஸ்ட்கோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நெகட்டிவா கான்ட்ரவர்ஷியா எதுவுமே வராது. உங்க கிராஃப்ட பத்தி எல்லாரும் அது அந்த ரீல் ஷேர் ஆகும், நீங்க ஒரு சீனை பத்தி விளக்குறது ஷேர் ஆகும். உங்களுக்கு புரியுதா? நீங்க சைலண்டா இருக்கீங்கல்ல, அது கிடையாது. போகணும்ன்றதுதான் நாங்களுமே வந்துட்டு இன்சிஸ்ட் பண்றோம். நீங்க இவங்க கிட்ட போகணும், ஒரு இப்போ இந்த மாதிரி போகணும்னு சொன்னதுனாலதான் ஒரு அனுபம் சோப்ரா கிட்ட வந்துட்டு எங்களால புஷ் பண்ண முடிஞ்சது. அவர் அதுவா நடந்ததா இல்ல ஒரு படத்தோட ஸ்கேல்னால அவங்க போனாங்களான்றது எங்களுக்கு தெரியல. பட் ஆனா இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வேணும்னு சொல்லி சொன்னதுனாலதான் அந்த அனுபம் சோப்ரா இன்டர்வியூ கிடைச்சது. இப்போ அதுக்கப்புறமே நாங்க கன்சிஸ்டன்டா இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு பரத்வாஜரோட ஒரு இன்டர்வியூ வேணும், இல்ல ஒரு சுதீரோட ஒரு இன்டர்வியூ வேணும். வரட்டும் மணியும் 10 ஆகி போகுது, அதனால நாளைக்கு கன்வியூ பண்ணலாமா? ஓகே ஓகே பாய். ஏன்னா நீங்க வந்து சில கருப்பு அப்டேட்ல இருந்து இந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து அடுத்த பேட்டுல இருந்து இன்னும் ஒரு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. வடிவேலு சொல்ற மாதிரி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுதுங்கிற மாதிரி கண்டிப்பா நீண்டுகிட்டே போகக்கூடிய அளவுக்கு நிறைய இருக்குங்கிறனால நிறைய நாளைக்கு பேசுவோம். ஓகேவா? பரணி டைலாக் சொல்லுங்க, பரணி முடிக்கலாம். ஓகே பரணிக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிக்கலாம். சொல்லுங்க பரணி, நான் சிவகார்த்திகேயன் பேசுனதுக்கு அதுக்கு இதுக்கு சொல்ல, ஆனா இப்போ நீங்க அவங்க கேட்டதுக்கு பேசுனது வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, அவங்க உங்களை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க. அது ரைட், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்களும் ஆர்ஷான ஒரு பதில் தான் சொல்லியிருக்கீங்க. நான் என்னோட இதுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நானும் எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நானும் சிவகார்த்திகேயன் பெரிய ஃபேன் தான் நானும். ஆனா இப்போ எனக்கு பர்சனலா சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி போய் பேசுறது வந்து எனக்குமே செட் ஆகல. எனக்கு அது இப்போ இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஸ்டேஜில் போய் பேசுறது வந்து எனக்குமே பிடிக்கல, எனக்குமே செட் ஆகல. இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, ஏன்னா இங்க இருக்கவங்க வந்து ரெகுலரா வந்து பேசுறவங்க தான். இப்போ மாவீரன் ஆகட்டும், இப்போ இவங்களாகட்டும், எல்லாருமே வந்து ரெகுலரா பேசுறவங்க தான். ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க இல்லைங்க எனக்கும் தான் பிடிக்கல, அவரு பேசுறது எனக்கும் தான் பிடிக்கல, நானும் உங்க இதில் தான் இருக்கேன்னு நீங்க சிம்பிளா இது பண்ணிட்டு போயிடலாம். நீங்க டிஃபெண்ட் பண்ண போகும்போது இப்போ கோவப்பட்டு இப்போ சிவகார்த்திகேயன் பண்றதுலயும் டேமேஜ் ஆகுது. இப்போ நீங்களும் உங்க கேரக்டர் நீங்க அப்படி இதாகிற ஆளுகளும் இல்லை.
ஆனா இப்ப இந்த கேள்வி கேட்கும் போது நீங்க ப்ரொவோகேட் ஆகி நீங்க இந்த பதில் சொல்றது உங்க கேரக்டர் மேலயும் இதாகுது. அதனால ஜஸ்ட் இது பண்ணிக்கங்க நீங்க. நான் என்னோட இதுக்கு சொல்றேன். ஏன்னா மாவீரன் வந்து சொல்றாரு இல்ல ப்ரோ அது கேட்கறாரு, அது உங்க மேல ஒரு கன்சர்ன் இருக்கறனாலதான் ஏங்க நீங்க இந்த மாதிரிலாம் இது சொல்றீங்களே, இந்த இதுக்கு பண்றாருல உங்க ஹீரோவும் இப்படி பண்றாருல, இப்ப அதுவும் தப்பு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு உள்ளார உங்களுக்கும் பிடிக்காம இருக்கலாம், எனக்கு தெரியல. அதை வந்து நம்ம வந்து ஓப்பனா ஒருவேளை ஒத்துக்கிட்டா இவங்க ஏதாவது இது பண்ணிக்குவாங்களோ ட்ரோல் பண்ணிக்குவாங்களா அப்படி நினைக்கிறீங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இல்ல அவர் பண்றது தப்புங்கிற மாதிரி ஆமாங்க அவர் பண்றது தப்பு தான், எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை, நானும் உங்க சைடு தான் இருக்கேன், ஆனா இதை அவர் இது பண்ணிக்கிட்டாருன்னா பரவாயில்லன்ட்டு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா உங்க மேல இவ்வளவு தூரத்துக்கு வராது. திரும்ப உங்களை வந்து நோண்டிக்கிட்டே, ஏன்னா நிறைய தடவை பார்த்துருக்கேன் என்ன ஒரு சிவகார்த்திகேயன் மேட்டர் இருந்தாலும் உங்களை நோன்றதுக்கு என்ன காரணம்னா நீங்க டோட்டலா அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க ப்ரொவோக் பண்ற ஆப்போசிட் சைடு போய் நின்றீங்க. அதனால உங்களை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு சரின்னு பட்ட சைட்ல சரி நின்று கரெக்டா இது சொல்லியிருக்கேன், இல்லைன்னா தவிர்த்துருங்க. எனக்கு நான் உங்களுக்கு சொல்றது அவ்வளவுதான். நான் சிவகார்த்திகேயன் மேட்டர் சொல்ல, நான் பர்சனலா ஏன்னா இங்க ரெகுலரா எல்லாரும் பேசுறாங்க, ரெகுலரா இது பண்றாங்க அட்டிக்கு அந்த ஒரு இதுல சொல்றேன் நான். அவ்வளவுதான் பரணி. ஓகே ஓகே. நான் பேசுனது ஹார்ஷா யாருக்காவது ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா சாரி. நீங்க நாளைக்கு ரெக்கார்டிங்னா எடுத்து கேட்டு பாருங்க. நான் நீங்க ரொம்ப என்ன சொல்றேன்னா தபால்னு கதவை இழுத்து மூடிட்டீங்க தப்புன்னு. இல்ல இல்ல அது கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, மாவீரன், ஆதி ப்ரோ எல்லாத்துக்கும் சாரி. வேற யாருக்காவது ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா சாரி. ஓகே பாய். தேங்க்ஸ் சார். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.